எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எவ்வளவு கேட்டாலும் அதைவிட மிக அதிகமாக தர தயாராக காத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடானு கொடி வணக்கங்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன், வாழ்வும் வளத்துடன். இன்னைக்கு ஆரோக்கியம் தான் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்கு. காரணம் என்னங்க? காசு எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு ஆரோக்கியம் இருந்தாதான் நம்மளால லைஃப என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. அதெல்லாம் விட இன்னைக்கு முக்கியமான விஷயம். நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து இன்ஃபெர்டிலிட்டி. இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னா மலட்டுத்தன்மை. மலடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை நாம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஆண்களுக்காக அந்த மலடன், அதே மாதிரி அந்த மலடிக்கு ஆண்பால் வார்த்தை இது வரைக்கும் டிக்ஷனரியில இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம வழக்கத்துல அப்படி இல்லாத ஒரு விஷயம். ஆண்கள் வந்து மலட்டுத்தன்மையோட இருக்கிறதுங்கிறது இது வரைக்கும் நம்ம ஹிஸ்டரியிலே இல்லாத ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு நிறைய நாம இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். காரணம் என்ன? கண்டிப்பா நம்ம வாழ்க்கை முறை, நம்ம உணவு முறை, நம்ம மனசு, டென்ஷன், ஸ்ட்ரெஸ், கோபம், இதே மாதிரி நிறைய எல்லாம் சேர்ந்து நம்முடைய அந்த குழந்தை பிறக்க வைக்கிறதுக்கு உண்டான அந்த தன்மையை கம்மியாக்கிட்டே போகுது. 5இல் ஒருவருக்கு மலட்டுத்தன்மை இருக்கு அப்படின்ட்டு இப்ப ரிசர்ச் சொல்லுது ஆண்களுக்கு. அதாவது என்னன்னா, அவங்க உறவு கொண்டாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம்லயே குழந்தை பிறக்கணும். ஆனா அப்படி இல்லாம அதற்கான பாசிபிலிட்டிஸ்ங்கிறது கம்மியா இருக்கு இப்ப அப்படிங்கிறாங்க. நாம இந்தியாவோட உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை உள்ள நாடா இப்ப இந்தியா இருக்கு. இந்த இந்தியாவோட கதையெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். நம்ம பிரசன்டேஷனுக்குள்ள போலாம். வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த எலிக்சர் மிக்ஸ் நிறுவனம் உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கு. இந்த நேரத்தில் எலிக்சர் மிக்ஸ் நிறுவனத்துக்கு ஒரு நன்றியோட இந்த செஷன் ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 1960களில் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட், அப்பா இதே மாதிரி மக்கள் தொகை பெருகிட்டே இருக்கு, உணவுக்கு பற்றாக்குறை வந்துடும், இதே மாதிரி பெருகிட்டே போச்சு அப்படின்னா 3 குழந்தைக்கு மேல வேண்டாம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. தோயாத்தின் பச்சே பஸ், 2-3 குழந்தைங்க போதுமே, எதுக்கு அதுக்கு மேல அப்படின்னு சொல்லிதான் ஃபர்ஸ்ட் இந்த செஷனை ஆரம்பிச்சாங்க. அடுத்தது இத 2 இல்ல 3ன்னு சொல்லிட்டு, இல்ல நாம் இருவர் நமக்கு இருவர் 2 போதுமே அப்படின்ட்டு அடுத்த செஷன் ஆரம்பிச்சாங்க. இதுக்காக ரொம்ப பெரிய தொகையை அப்ப செலவு பண்ணி இதுக்காக பட்ஜெட்ல ஒதுக்கி இந்த தலைகீழ் சிவப்பு முக்கோணம் 70s கிட்ஸ்க்கெல்லாம் இது நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்துல இது ரொம்ப பிரபலம். அந்த அளவு குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்தாங்க. இதே நேரத்துல சீனாவிலையும் கொண்டு வந்தாங்க. அங்கேயும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. இதுக்காக நீங்க நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. அப்ப அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு யானையில இதே மாதிரி வச்சுட்டு தண்டாரோ போட்டு சொல்றது, பஸ்ல எல்லாம் இதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட், ஊருக்கெல்லாம் ஹோர்டிங் இதே மாதிரி எல்லாம் வச்சிடலாம் ஆடு கொடுத்து மிகுந்த பொருட்செலவு பண்ணி 2 குழந்தைக்கு மேல பெத்துக்காதீங்க அப்படிங்கறத கம்பல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு இந்த கருத்தடை சாதனம் அப்ப கொடுத்தாங்க. இலவசமா கொடுக்க முடியாது, ஒரு குறைந்த விலையில கொடுக்கணும். அந்த காலகட்டத்துல ஒரு இட்லி 10 காசு. ஆனா அவங்க 5 காசுக்கு அந்த நிரோத் அப்படிங்கிற காண்டம் கொடுத்தாங்க. ஒரு தேன் மிட்டாய், குழந்தைகள் தேன் மிட்டாய் வாங்குறது 5 காசு. 70s கிட்ஸ் இருந்தீங்கன்னா நான் சொல்றது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஒரு 5 பைசாவுக்கு தேன் மிட்டாய் வாங்குற காசுக்கு நிரோத் காண்டம் வந்து அப்ப கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த அளவு மிக மலிவான விலையில கொடுத்து குடும்ப கட்டுப்பாடை ஊக்குவிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன காணொளி. அது அந்த காலகட்டத்துல வேற எப்படி எல்லாம் இப்படிதான் ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ப்ரமோட் நடக்குதுன்னு பாருங்க. கூகுள்ல சர்ச் பண்ணும்போது எவ்வளவு போட்டோஸ் இருக்கு பாருங்க. இது எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபெர்டிலிட்டி கிளினிக், குழந்தையின்மைக்கான சிகிச்சை அளிக்கும் மையங்கள். தேடி தேடி ஆளை புடிச்சு குடும்ப கட்டுப்பாடு பண்ண நம்ம ஊருக்குள்ளங்க, இப்ப சென்னை மாதிரி நகரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா
தெருவுக்கு ஒண்ணு. கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு இந்த இன்ஃபர்டிலிட்டியோட கிளினிக் வளர்ந்துருக்கு. ஒரு கிளினிக் இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டி வாடகை கொடுத்து அத்தனை டாக்டரை வச்சு அவங்க எல்லாத்தையும் அதுலேருந்து ஒரு லாபம் லாப நோக்கத்தோட தான் பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்போ ஒரு லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய மார்க்கெட். இந்த மார்க்கெட் வந்து உருவானதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதை தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது முன்னாடி உதாரணத்துக்கு ஒரு சின்ன இது சொல்றேன். வயல் ஓரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துல எலிகள் நிறைய குட்டி போடும். அது எப்ப யாராவது சொல்ல முடியுமா? ஏற்கனவே யாராவது ஸ்டார்ட் பண்ண முடியுமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணா நான் வந்து இது தரேன் உங்களுக்கு பேசுறதுக்கு கூட டைப் பண்றதுக்கு. வயல் ஓரங்கள்ல எலிகள் நிறைய குட்டி போடும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல. டைம் ஆகுறதுனால நானே சொல்றேன். கராத்தே ஜெகன். எஸ் சார், உங்களுக்கு நான் அன்மியூட் தரேன். அன்மியூட் பண்ணி சொல்லுங்களேங்க சார். சார் அந்த கடலைக்காய் இருக்குல்ல, நிலக்கடலை. சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ வெரி மச் சார். நிலக்கடலை உற்பத்தி பண்ற அந்த டைம்ல சார். கரெக்ட் சார், ஃபண்டாஸ்டிக்கா சொன்னீங்க. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மியூட் பண்ணிக்கங்க சார். தேங்க்யூ வெரி மச் சார். சார் சொன்ன மாதிரி, கராத்தே ஜெகன் சார் சொன்ன மாதிரி, வேர்க்கடலை எப்ப போடுறாங்களோ அந்த நேரத்துல அங்க எலிகளோட உற்பத்தி பல மடங்கா பெருகும். காரணம் என்னன்னா, நிலக்கடையில சில புரோட்டீன் ஜென்ரலா உண்டு. அந்த புரதச்சத்து வந்து குழந்தை பிறப்பை ஊக்குவிக்கும். ஆனா நமக்கு நீங்க கடலை எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் கொலஸ்ட்ரால். வேர்க்கடலை கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கு. ஆனா முந்திரி பாதாம்னு சாப்பிடுங்க, அதுல சத்து நிறைய இருக்கு. அதே மாதிரி வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நிறைய நாம என்ன செஞ்சிட்டோம், இதே மாதிரி தவறான உணவு பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்களை நம்ம மாத்திக்கிட்டோம். இன்னைக்கு வேர்க்கடலையோட உபயோகம்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. தெருவில் ஏதாவது வண்டி போகும்போது வறுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா ஒரு 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு சாப்பிட்றது தான் பழக்கம் ஆயிடுச்சு. அப்ப அதே மாதிரி நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, முன்னாடி உப்பை வச்சு பல் தேய்ச்சிருந்தது, கறித்தூளை வச்சு பல் தேய்ச்சிருந்ததெல்லாம் போயிடுச்சு. அப்ப வந்து என்னப்பா கறியை வச்சு பல் தேய்க்கிறியா அப்படின்ட்டு ஒரு விளம்பரம். இப்போ உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. அதாவது நமக்கு பாரம்பரியமா நாம என்னெல்லாம் செஞ்சிட்டு இருந்தோமோ அதெல்லாம் தூக்கி எறிய வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆர்டிபிஷியலா கமர்ஷியலா நிறைய விஷயங்களை நம்ம மேல திணிச்சிட்டாங்க. இதுதான் ஃபார்மா இண்டஸ்ட்ரியோட வேலை. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன நம்புறாங்கன்னா, டாக்டர் சொன்னாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில வேற நம்முடைய பாரம்பரியமான சில விஷயங்களை ஏத்துக்கிறதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க. அப்படி மூளை செலவை செய்யப்பட்டு விட்டது. ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்லணும்னா, அடுத்த கட்டத்துல நான் சொல்றேன். பூச்சி மருந்து அது வரும்போது ஞாபகப்படுத்துங்க, சொல்றேன். என்ன தப்பு இங்க, என்ன தப்பு நடக்குது இதே மாதிரி இருந்ததுக்கு? இந்தியாவோட ஹெல்த் சேலஞ்சஸ் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. முன்னாடி ஜென்ரலா என்ன இருக்கும்னா, ஒரு ஜுரம், வாந்தி பேதிம்பாங்க, இல்லைன்னா தொற்று வியாதிகள், காலரா, அதே மாதிரி வியாதிகள், சின்னம்மை, அதே மாதிரி வியாதிகள், டிபி மாதிரி வந்தது. தொற்று நோய்கள் மாதிரி தான் நிறைய இருந்தே தவிர, ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருந்தே ஒவ்வொரு நாளும் கொல்லக்கூடிய வியாதிகளா இருக்கு. சுகர், பிபி, மூட்டு வலி, கேன்சர். அதே மாதிரி காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காரணம் நம்ம சுற்றி இருக்கிற ஏர் பொல்யூஷன், நம்ம சுவாசிக்கிற காத்து. அதை நம்ம எந்த ஃபில்டரும் பண்ணி போகல. வெளில போனா அந்த ரோட்ல இருக்கிற வாகனங்களோட புகையை சுவாசிச்சுட்டு தான் போகணும். வாகன புகை, குப்பையை எரிக்கிற புகை, இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு சைலண்ட் கில்லரா இருக்கு. அடுத்தது இதைத்தான் சொன்னேன் என்ன காரணம்னு. பூச்சி மருந்து. மருந்து என்னங்க? மெடிசின். ஆனா ஒரு விஷத்தை மருந்து மருந்து மருந்துன்னு சொல்லி நம்ம மைண்ட்ல ஏத்திட்டாங்க. பூச்சி மருந்து போட்ட கத்திரிக்காய் நல்லா கழுவிட்டு சாப்பிடு அப்படின்னு தான் இருக்கும். பூச்சிக்கான விஷம் போட்ட கத்திரிக்காய் அப்படின்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருப்போமா? விஷம் கலந்த உணவு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் எடுத்துட்டு இருக்கோம். இது எத்தனை பேருக்கு நான் சொல்ற விஷயத்தோட ஆழம் உரைக்குது? அப்ப நம்ம உணவுல அவங்க ஒரு பாதிப்பை கொடுக்கும்போது அது பாதிப்புன்னு தெரியாம ஒரு பாலிஷ்டா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி உணவு, பூச்சி மருந்து போட்ட உணவு. இந்த
ஒரு 3 போகம் விளைய வைக்கிற மாதிரி ஆர்டிபிஷியலா நிறைய நெல் வகைகள் அதே மாதிரி தானிய வகைகள் கண்டுபிடிச்சு இன்னைக்கு உணவு உற்பத்தியில இந்தியா பெரிய அளவுல முன்னேறி இருக்கு. ஆனா நேச்சுரலான விஷயங்கள்லாம் கம்மி ஆயிடுச்சு. அதே மாதிரி தண்ணீர் பொல்யூஷன். நாம என்னைக்கு சோப்பு போட்டு குளிச்சு சோப்பு போட்டு துணி துவைக்க ஆரம்பிச்சோமே அன்னிலேருந்து நம்ம நிலத்தடி நீரை மாசு பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல இருக்கிற தண்ணியை தான் எடுத்து குடிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் சில பேர் இப்ப எங்க வீட்லயும் வந்து ஆர்ஓ வாட்டர் அப்படின்னு தான் எடுக்கிறாங்க. ஆனா ஆர்ஓ வாட்டர் அப்படிங்கிறது தண்ணியில இருக்கிற மினரல்ஸ் எல்லாத்தையும் அதுல இருக்கிற டிடிஎஸ் அப்படிங்கிற தேவையில்லாத விஷயங்களை ஃபில்டர் பண்ணும்போது தேவையான விஷயங்கள் ஃபில்டர் ஆகி வருது. அதனாலதான் இன்னைக்கு மூட்டு வலி போன்ற நிறைய விஷயங்கள் வருது. வாட்டர் பொல்யூஷன். அடுத்தது இன்னைக்கு புகைப்பழக்கமும் மது பழக்கமும் குறையோடி போய் கிடக்கு. அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல உங்க எல்லாருக்குமே நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு தண்ணி அடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சோஷியல் ஒரு கெத்து மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நான் டீ டோட்டலர் அப்படின்னு சொன்னா மற்றவங்க பார்வையில ஒரு குறைபாடு உள்ளவனா பார்க்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. கரெக்டுங்களா? அடுத்தது போஸ்ட் கோவிட். இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி வளர்ந்துருக்கு. உண்மையிலேயே ஒரு நோயின்னு வரும்போது உடம்புல அதுக்குண்டான எதிர்ப்புக்கான டிஎன்ஏக்கள் உருவாகும். அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது உருவாகும். ஆனா நம்முடைய அந்த ஒரு விட்டாலிட்டி ஸ்டெமினா அதெல்லாம் கம்மி ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு பாருங்க ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு என்னைய பார்க்க போனா நான் ஒரு அத்லெட் அப்படின்னா ட்ரையத்லான்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட தூரம் ஸ்விமிங் பண்ணும், அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட தூரம் சைக்கிளிங், அதுக்கப்புறம் ரன்னிங் அப்படிங்கிற 3ம் சேர்ந்த ஈவெண்ட். அதுல ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஓட்டக்கூடிய நபர் 21 கிலோமீட்டர் ரன்னிங் எடுக்கிறது எனக்கு 2 மணி 40 நிமிஷத்துல இந்த 2 மணி 50 நிமிஷத்துக்குள்ள ஓடி முடிப்பேன். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கதை, கோவிடுக்கு முன்னாடி. ஆனா கோவிடுக்கு அப்புறம் 3.5 மணி நேரத்துல என்னால 21 கிலோமீட்டர் ஓட முடியல. அந்த அளவுக்கு ஸ்டெமினாவோ ஹெல்த்தோ இல்ல கம்மியாயிடுச்சு. இது எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற நான் நிறைய பேருக்கு பாக்குறேன். 40 வயதுக்கு மேற்பட்ட இருக்கிற நபர்களுக்கு முன்னாடி சைக்கிள்ல என்னால போக முடியும், இப்ப சைக்கிள் எல்லாம் போக முடியல. 2 வீலர் தான் போகிட்டு இருக்கு. ஒண்ணு நம்ம பழகிட்டோம், அது வேற விஷயம். மற்றபடி ஜென்ரலாவே மாடிப்படி ஏறுறது இதெல்லாமே நிறைய பேருக்கு கொஞ்சம் அசௌகரியமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது போஸ்ட் கோவிட் எஃபெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சரி பண்றதுக்கு என்ன விஷயம்? நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒரு நோய் வருதுன்னா அதற்கான காரணத்தை நாம சரி பண்ணணுமே தவிர நோயை சரி பண்றது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வயல்ல களை எடுப்பாங்க. களை எடுக்கிறதுங்கிறது அந்த வேரோட பிடுங்கி எடுப்பாங்க. அது ஒரு ஈரமா தரை இருக்கும்போது அந்த செடி அப்படியே எடுப்பாங்க, அது வேரோட வரும். அப்படி எடுத்தா அது ஒரிஜினலா களை எடுக்கிறது. ஆனா சில பேர் தோட்டத்துல என்ன செய்வாங்கன்னா ஒரு மிஷின் வச்சு அப்படியே மேல வெட்டுவாங்க. அந்த செடி தரைக்கு மேல இருக்கிறத மட்டும் வெட்டுவாங்க. அதே மாதிரி ஆகும்போது என்ன ஆகும்னா கீழே வேர் திருப்பியும் பலமா போகும். திருப்பியும் கொஞ்சம் முளைக்கும் போது திருப்பி மேல வெட்டுவாங்க. கீழே வேர் பலமாகும், மேல கொஞ்சமா முளைக்கும், வெட்டுவாங்க. அப்ப உள்ளுக்குள்ள அந்த வேர் பலமாயிட்டே இருக்கும், மேல மட்டும் வெட்டுறதுனால பலன் இல்லை. இன்னைக்கு ஆங்கில மருத்துவம் அப்படிங்கிறது தரைக்கு மேல இருக்கிற நமக்கு கண்ணுக்கு தெரியற அந்த செடியை மட்டும் வெட்டுறதுதான் இந்த களை எடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்த செஞ்சுட்டு இருக்காங்க. முழுமையான ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம நோய் வர்றதுக்கு காரணம் என்னவோ அதை மொத்தமா எராடிகேட் அழிக்கணும். அதே மாதிரி ஒரு விஷயம் செய்யணும். அதுக்கு நம்ம உடம்பு பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம உடம்புங்கிறது ஒரு அற்புதமான இயந்திரம். நீங்க உங்க பைக்ல பெட்ரோல் போட்டா அது கொஞ்சம் வெளியில இருக்கிற காத்துல இருக்கிற ஆக்சிஜன் எடுத்துட்டு எரிஞ்சு உங்களுக்கு ஒரு பவர் கொடுக்குது, வண்டி ஓடுது. அந்த வண்டி ஓடணும்னா இன்ஜின் மட்டும் நல்லா இருந்தா போதாது, உங்களுக்கு ஹெட்லைட் இருக்கணும், பிரேக் இருக்கணும், ஃபுட் ரெஸ்ட் எல்லாம் கரெக்டா இருக்கணும், ஹேண்ட்பார் இருக்கணும், இந்த ஃபோர்க்கெல்லாம் வந்து பெண்ட் இல்லாம இருக்கணும். இதே மாதிரி நிறைய இருந்ததுன்னா தான் உங்களோட ரைடிங் அப்படிங்கிறது கம்ஃபர்டபுளா இருக்கும். அது மாதிரி நம்ம உடம்புல இதயம் ஆரோக்கியமா இருக்கணும். கழிவு மண்டலம் அந்த எக்ஸாஸ்ட் குழால ஏதோ அடைச்சிடுச்சுன்னா வண்டி ஓடுமா? ஓடாது. அப்ப நம்ம மலக்குடல்லாம் சீரா சுத்தமா இருக்கணும். இதே மாதிரி நம்ம உடம்பு ஒரு அற்புதமான மிஷின். அதை நாம சரியா பராமரிக்கிறோமான்னா இல்லை. வாயில வந்து பாலை ஊத்தினா
ஒரு பாலோ டீயோ காப்பியோ ஊத்தினா அது உயிருள்ள ரத்தமா சதையா உங்களோட உருவமா மாறுது. இது எப்படி மாறுது அப்படின்னா, இது ஒரு அற்புதமான சயின்ஸ். நம்ம உடம்புல நிறைய சிஸ்டம் இருக்கு. ரத்தம் ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம், ஜீரண மண்டலம், நோய் எதிர்ப்பு மண்டலம், சுவாச மண்டலம், எலும்பு மண்டலம், தசை மண்டலம், யூரினரி அதாவது சிறுநீர் கழிக்கிறதுக்காக, நாளமில்லா சுரப்பிகள் மண்டலம், எண்டோக்ரைன் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் அதாவது இனப்பெருக்க மண்டலம், இது எல்லாம் இருக்கு. இன்னைக்கு இனப்பெருக்க மண்டலத்தை பத்தி முக்கியமா பார்க்க போறோம். ஆண்களுக்கு ஒரு விதமா இருக்கும், பெண்களுக்கு ஒரு விதமா இருக்கும். இப்ப குழந்தை பிறக்கும் போது எல்லாருக்கும் கிட்டத்தட்ட அந்த உருவ அமைப்பு காமனா தான் இருக்கும். இப்ப பெண்களுக்கு மார்பகம் இருக்கான்னா ஆண்களுக்கும் அந்த மார்பகம்னு இருக்கும். அந்த நிப்பிள்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், பார்த்திருப்பீங்க. அவங்களுக்கு பெண் உறுப்புங்கிறது உள்ள இருக்கும், ஆண் உறுப்புங்கிறது வெளில இருக்கும் குழந்தைங்களுக்கு, ஆண் குழந்தைங்களுக்கு. ஆனா குழந்தை ஆரம்பிக்கும் போது அது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆரம்பிச்சு வளர வளர கருப்பையில வளர வளரதான் அந்த எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோம் மாறுபாட்டால மாறும். அப்ப மேஜர் டிஃபரன்ஸ் ரெண்டு பேருக்கும் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இனப்பெருக்க மண்டலத்துல ஒரு 4 விஷயம் முக்கியமான விஷயம். அந்த 4 விஷயத்துல ஒன்று வந்து ஆண் உறுப்பு அண்ட் விதைப்பை, விதைக்கொட்டை, நம்ம டெஸ்டிகல்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த டெஸ்டிகல்ஸ் மேலேயும் உள்ள இருக்கிற எதுவும். அடுத்தது ப்ராஸ்டேட் அப்படிங்கிற சுரப்பி, சுரக்கிற சுரப்பி, ப்ராஸ்டேட் சுரப்பி, பிளஸ் அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற சிஸ்டம். இதெல்லாம் தான் ஆண்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். இதுல செமினிஃபரஸ் டியூப்லஸ் அப்படிங்கிறது ஒரு டியூப். அது சுருண்டு 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 நம்ம விதைப்பைக்குள்ள இருக்கும். ஜெம் செல்ஸ், இதை ஸ்பெம் உருவாக்குற செல்கள் இருக்கும். எப்படி கணையத்துல பீட்டா செல்ஸ்ல இன்சுலின் உருவாகுதோ அதே மாதிரி விந்து சுரப்பறதுக்காக, அதே மாதிரி விந்து சுரந்த உடனே அதை நரிஷ் பண்றதுக்காக, அதுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கறதுக்காக சில திரவங்கள் இருக்கும். அது வெளியில பீச்சு அடிக்கும் போது அது ஸ்மூத்தா போறதுக்காக சில திரவங்கள்லாம் சுரக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதுக்கு முக்கியமா ஒரு ஹார்மோன் தேவைப்படும். டெஸ்டோஸ்டரோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இது தேவைப்படும். இதுவும் வந்து சுரக்கம். இதை தவிரையும் சில ஹார்மோன்கள் சுரக்கும். ஜிஎன்ஆர்ஹெச் அப்படிங்கிறது ஹைப்போதாலமஸ் கிளாண்ட்ல, பிட்யூட்டரி கிளாண்ட்ல எல்ஹெச் அண்ட் எஃப்எஸ்ஹெச் ரெண்டு ஹார்மோன்கள் சுரக்கும். டெஸ்டோஸ்டரோன் அப்படிங்கிறது டெஸ்டிகல்ல சுரக்கும். ஸ்பெம்ங்கிறதும் டெஸ்டிகல்ல உருவாகும். செமினல் வெசிலஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கலா போதேன்னு அதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஆண் உறுப்புங்கிறது ஒரு இனப்பெருக்க மண்டலத்துல ஒரு 3-4 விஷயங்கள் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள். இதுல என்ன வேணும்? முக்கியமா ஒரு விஷயம் வேணும், எரெக்ஷன். நிறைய பேருக்கு இன்னைக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கு, அதாவது விரைப்புத்தன்மை குறைபாடு. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனம் செலுத்தணும் எங்க அப்படின்னா, இதே மாதிரி இந்த சின்ன ஒரு போட்டோ இருக்கு பாருங்க, இதுல இருக்கிற மாதிரி தான் சின்ன சின்னதா ரத்த குழாய்கள் ஆண் உறுப்புல இருக்கும். ரத்தம் இதுல போய் பலூன் மாதிரி ஊதும் போதுதான் அதுல போய் ப்ரெஷரா, ஹைட்ராலிக்னு சொல்லுவாங்கல்ல, ஹைட்ராலிக் சிஸ்டம். இப்ப பெரிய லாரியில பின்னாடி ஒரு பெரிய லோடு இருக்கும். அந்த லோடுல ஒரு 10-15 லிட்டர் இருக்கிற எண்ணெயை போட்டு அப்படியே ப்ரெஷரா அழுத்தின உடனே அது மேல அதை தூக்கி அத்தனை ஜல்லி மணல் எல்லாம் கொட்டும். ஹைட்ராலிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ரத்த நாளத்துல அந்த ஹைட்ராலிக் ப்ரெஷரோட ரத்தம் போய் பாயும். பாய்ந்த உடனே தான் அந்த ஆணுக்கு அந்த விரைப்பு தன்மைன்னு இருக்கும். பலூன் மாதிரி உள்ள ஒப்பிக்கும். அப்பதான் அந்த விரைப்பு தன்மை அப்படிங்கிறது வரும். நம்ம இதயத்துல இருக்கிற ரத்த குழாய்கள் அதை விட இதுல நிறைய சின்ன சின்ன ரத்த குழாய்கள் இருக்கும். இதயத்துக்கு மெயினா போற ரத்த குழாய்கள்ங்கிறது பெருசா இருக்கும். உள்ள இதய தசைகளுக்கு தேவையான ஊட்டம் கொடுக்கக்கூடிய தமனிகள், சின்ன சின்ன ரத்த நாளங்கள் வந்து மெல்லிசா இருக்கும். முடியல 16ல் ஒரு பங்கெல்லாம் இருக்கும். ஆனா உங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு இங்க ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னா அது இதய நோய் வரத்துக்கான அறிகுறியா தான் பார்க்கணும். அதனால ஃபர்ஸ்ட் யாருக்காவது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்ங்கிறது இருக்கு அப்படின்னா உடனடியா அதற்கு சரியான தீர்வை அவங்க நோக்கி பயணம் செய்யணும். இல்லை அப்படின்னா அது இதய பாதிப்புக்கு பெரும் அளவுல வழிவகுக்கும். ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் 4 விஷயம். இந்த விரைப்புத்தன்மை குறைபாடு அப்படிங்கிறத தாண்டி ஸ்பெர்ம் கவுண்ட் கரெக்டா இருக்கணும். 39 மில்லியன் குறைந்தபட்சம் இருந்ததுன்னா தான்
கரு உருவாகிறதுக்கு அது சரியானதா இருக்கும். அதே மாதிரி மார்டிலிட்டி, நீந்தும் தன்மை. ஒரு அதோட அமைப்பு எப்படி இருக்கும்னா, ஒரு வில்லு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த வில்லு மாதிரி தான் இருக்கும் மார்பாலஜி. அந்த வில்லு வடிவத்துல இல்லாம அது நெளிஞ்சோ வளைஞ்சோ இருந்தா அதால நீஞ்ச முடியாது. அப்ப அதோட உருவமும் கரெக்டா இருக்கணும், அதுக்கு நீஞ்சும் தன்மை இருக்கணும். மீனெல்லாம் பாத்தீங்கன்னா வாழை அப்படியே செதில்லாம் ஆட்டிட்டு வாழை ஆட்டிட்டு போகும். அதே மாதிரி ஸ்பெர்மும் வாழை மூவ் பண்ணிட்டு முன்னோக்கி போகும். அப்ப அந்த ஸ்பெர்மோட எபிலிட்டி டு மூவும் கரெக்டா இருக்கணும், இந்த மார்பாலஜி அதோட உருவங்களும் கரெக்டா இருக்கணும். இது 3 இருந்தும் உங்களுக்கு ஸ்மோக்கிங் இல்லாம, ஆல்கஹால் இல்லாம, ஒபிசிட்டி இல்லாம இருந்ததுன்னா தான் உங்க உடம்பு இதற்கான ஒத்துழைப்பை கொடுக்கும். இதே சமயத்துல ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தையும் சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துருவோம். அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா பெண் உறுப்பு யோனின்னு சொல்லுவாங்க. யோனியில வந்து ஒரு முக்கியமான கிளிட்டோரியஸ், திரவ உயவப் பொருட்கள் சுரக்கிறதுக்கான ஒரு கிளான்ஸ், அதோட மேல் உதடுன்னு சொல்லுவாங்க. வெளியிலேருந்து கிருமிகள் எதுவும் உள்ள போகாம பாதுகாக்கிறதுக்கான சில அமைப்பு அதே மாதிரி எல்லாம் இருக்கும். இதுல ஓவரிஸ் அப்படின்ட்டு இப்ப ஒரு 2 கைகளையும் தூக்கி நிக்கிற மாதிரி ஒரு உருவம் இருந்ததுன்னா பாப்பீங்களா, அதுல இந்த இடத்துல 2 இருக்கு பாருங்க, இதுதான் ஓவரிஸ். இங்கதான் கருமுட்டை அப்படிங்கிறது இருக்கும். பிறக்கும் போதே ஒருத்தருக்கு கருமுட்டையெல்லாம் சேர்ந்து பிறந்துடும். பூப்பெய்தினதுக்கு அப்புறம் மாதம் ஒரு கருமுட்டை அப்படிங்கிற மாதிரி வளர்ந்து 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 வெளியில இங்க ஃபெலோப்பியன் டியூபுக்கு வரும். இங்க விந்தணு வந்து சேர்ந்த உடனே உள்ள வந்து இங்க கருப்பையில சேர்ந்து இங்க கரு வளரும். இதுதான் இதோட சிஸ்டம். அவங்களுக்கு இதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா யூட்ரஸ் ஸ்ட்ரக்சர், ஃபெலோப்பியன் டியூப், எண்டோமெட்ரியம் அப்படிங்கிற சில இதெல்லாம் இருக்கும். எண்டோமெட்ரியம்ங்கிறது ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தையும் கொண்டு வந்து வச்சிருக்கும். இந்த இடத்துல இந்த கருப்பையில வச்சிருக்கும். இப்ப இங்க விந்தணுவோட கருமுட்டை சேர்ந்து இங்க வந்து உட்காரல அப்படின்னா இது என்ன செய்யும், இதோட ஷெல்ஃப் லைஃப் முடிஞ்சிடும். இங்க எண்டோமெட்ரியம்ல ஷெல்ஃப் லைஃப் முடிஞ்சிடும். அந்த குழந்தை உருவாக்குறதுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் காலாவதி ஆயிடும். அப்ப வெளியேற்று, அந்த வெளியேற்ற ப்ராசஸ் தான் மென்சுரல் சைக்கிள் பீரியட்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஜென்ரலா சந்திரனோட ஒரு சைக்கிள்ங்கிறது 28 நாளைக்கு இருக்கும். ஒரு அமாவாசை வந்து 14 நாள்ல பௌர்ணமி வந்து திருப்பியும் அமாவாசை வருது பாருங்க, இது வந்து 28 நாட்கள். இந்த சந்திரனோட சைக்கிள்ல தான் பெண்களோட உடல் அமைப்பு இயங்கும். ஆண்களுக்கு வந்து சூரியனோட சைக்கிள்ல இயங்கும். ஒவ்வொரு நாள் விடி காலையிலையும் ஒரு ஆரோக்கியமான மனிதருக்கு பாத்தீங்க அப்படின்னா காலையில பிரம்ம முகூர்த்தம் அதே மாதிரி நேரத்துல டெஸ்டோஸ்டரோனோட அளவு அதிகமாகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்ப என்ன நடக்கும்னா ஆட்டோமேட்டிக்காவே ஒரு எரெக்ஷன் இருக்கும் அவங்களோட ஆணுறுப்புல. ஒரு விரைப்புத்தன்மை நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் அது ஏற்படும். அது நார்மலானது. அதுதான் உங்களை வந்து ஆரோக்கியமா இருக்குங்கிறதுக்கான அர்த்தம். இப்ப பெண்களுக்கு இந்த சைக்கிள் அப்படிங்கிறது ஒரு நம்ம தேவையில்லாத ரத்தம் போகுது, கழிவுகள் போகுது அப்படின்னு சொல்றோம். அது 50% தான் உண்மை. அது ஒரு குழந்தை உருவாக்குறதுக்கான அத்தனை சத்துக்களும் உடம்புலேருந்து வெளியேறுது. அப்ப என்ன செய்யணும், உங்க வீட்டுல இன்னைக்கு சமைச்சாச்சு, நீங்க சாப்பிட்றீங்களோ சாப்பிடலையோ அதை மறுநாள் கொட்டிடணும். மாட்டுக்கு போடணும், வெளில கொண்டு போய் குப்பையில கொண்டணும், ஏதாவது ஒன்று செய்யணும். நீங்க அந்த சாப்பாடு முதல் நாள் செஞ்ச சாப்பாடை மறுநாள் வச்சிருக்க முடியாது, அது வீணா போயிடும். அப்ப மறுநாள் சமைக்கணும் அப்படின்னா உங்க வீட்டுல தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் இருக்கணும். நீங்க வீட்டுல தேவையான பொருட்கள் வைக்கலன்னா என்ன ஆகும், மறுநாள் வீட்டுல சமைச்சு தருவாங்க. நேத்திக்கே சொன்னேனப்பா உப்பு வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு நீ உப்பு வாங்கி தரல, அதனால இன்னைக்கு ரசம் உப்பு போடாம வச்சிருக்கேன் சாப்பிடு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் சில பிரசவங்கள்ல குழந்தைகள் ஒரு குறைபாடோட பிறக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் அங்க இல்லாம இருந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப ஒரு குழந்தையோட ஆரோக்கியத்தை யாரு எப்படி நிர்ணயிக்கிறா அப்படின்னா அவங்க அம்மா தான் குழந்தையோட வாழ்நாள் ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கிறாங்க. அவங்க குழந்தை வளரும் போது அது தேவையான சத்துக்கள் அனைத்தும் உடல்ல இருந்திருந்தாதான், இப்ப ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இல்லாம அந்த குழந்தை பிறக்கும். மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டோட குழந்தை பிறந்ததுன்னா, உதாரணத்துக்கு ஒரு கார் தயாரிக்கிற நிறுவனத்துல காருக்கு கதவு இல்லாம உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னு எப்படி இருக்கும்?
4 டயருக்கு பதிலா 3 டயர் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி இருக்கணும்னு என்ன, அந்த ஃபேக்டரியில எல்லா பார்ட்ஸும் அவைலபிளா இருக்கணும். அதே மாதிரி அம்மாவுக்கு அத்தனை சத்துக்களும் குழந்தை பிறக்கும் போது மட்டும் இல்ல, ஒரு அதனாலதான் அந்த காலத்துல பெண்ணுக்கு பூ பெய்தும் போதே அவங்களுக்கான சில உணவு கட்டுப்பாடுகள் உணவு கொடுப்பாங்க. உளுந்தங்களி, நல்லெண்ணெய், அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அப்ப அவங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டே வந்து ரொம்ப நியூட்ரிஷியஸ் ஃபுட்டா இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு அவ்வளவு சத்துள்ள உணவு கொடுத்துக்கிட்டே வரணும். அது வந்து அப்பா இதெல்லாம் நீ சாப்பிடணும், இனிமேல் ரெகுலரா இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் உடம்புல இருக்கணும். உதாரணத்துக்கு ஃபோலிக் ஆசிடுங்கிற ஒரு சப்ளிமெண்ட், ஒரு சத்து. அது 0.00000015 கிராம். அதே மாதிரி ஒரு ரொம்ப கம்மியான அளவு அம்மாவோட உடம்பு இல்ல அப்படின்னா, குழந்தையோட தலை இருக்குல்ல மண்டையோட, அது மூடாது. அதனாலதான் இரும்பு சத்து மாத்திரை எல்லாம் பெண்களுக்கு நிறைய கொடுக்கணும்பாங்க. அதுல ஃபோலிக் ஆசிட்னு ஒரு பி விட்டமினும் இருக்கும். அது வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துக்க வேண்டிய சப்ளிமெண்ட்ஸ். அதே மாதிரி இதே மாதிரி சத்துக்கள் அவங்க முன்கூட்டியே எடுத்தாதான், அந்த சைக்கிள் கரெக்டா இருந்தாதான் குழந்தை பிறக்கும் போது அவங்களுக்கு ஆரோக்கியம் கரெக்டா இருக்கும். இதை விட்டுரும். நம்ம ஆண்களுக்கு மட்டும் இன்னைக்கு முக்கியமா பார்ப்போம். ஓவலேஷன், ஃபெர்டிலைசேஷன், இம்ப்ளான்டேஷன். அதாவது ஓவலேஷன்ங்கிறது கருவும் கருமுட்டையும் விந்தணுவும் சேர்றது. ஃபெர்டிலைசேஷன்ங்கிறது அது ஃபெலோப்பியன் டியூப்ல ஜைகோட் அப்படிங்கிற அமைப்புல மாறி கர்ப்பப்பையில அந்த இம்ப்ளான்டேஷன் கர்ப்பப்பையில வந்து உட்காரும் போது ஜைகோட்னு அது அந்த எண்டோமெட்ரியம்ல உட்காரும். அதுக்கப்புறம் தான் கரு வளர்ச்சி ஆகும். அதாவது ஒரு செல் 2 செல் ஆகுது, 4, 8, 16, 32ன்னு வளர்ற அந்த விஷயம் அங்கதான் நடக்கும். இப்ப இங்க ஃபேட்டல் டெவலப்மெண்ட், குழந்தையோட பிறப்புத்தன்மை, அதெல்லாம் அடுத்த சைல்ட் பர்த்தோட ஸ்டேஜஸ். இப்ப இன்ஃபெர்டிலிட்டிங்கிறது என்னன்னு பார்ப்போம். குழந்தை பிறக்காததற்கான காரணங்கள் என்ன? பெண்கள் பிசிஓஎஸ் இல்லைன்னா பிசிஓடின்னு சொல்லுவாங்க, பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம். கர்ப்பப்பையில நீர்க்கட்டிகள் உருவாகிறது. இது ரொம்ப காமனான விஷயமா இப்பெல்லாம் ஆயிடுது. இதற்கு காரணம் என்னன்னா, நம்முடைய உடம்புல ஹார்மோனல் பேலன்ஸ் இல்லாம இருக்கிறது, வாட்டர் பேலன்ஸ் இல்லாம இருக்கிறது, உடம்போட சிஸ்டம் கெட்டு போயிருக்கிறது. அதனாலதான் அந்த சிஸ்ட் அப்படிங்கிறது சிஸ்ட்ங்கிறது ஒரு நீர்க்கட்டி. அந்த எண்டோமெட்ரியம்ல உள்புறமும் இருக்கலாம், வெளிப்புறமும் இருக்கலாம். இது ஆக்சுவலா ஜெனரலா உள்புறம் தான் இந்த பாலிசிஸ்டிக் அப்படிங்கிறது உள்புறம் இருக்கும். வெளியில வந்து அந்த பீரியட்ஸ் போது வெளியில வர வேண்டிய கழிவுகள் கொஞ்சம் உள்பக்கமே தங்கிடுச்சு, உள்ள போய் கொஞ்சம் அந்த கர்ப்பப்பைக்கு வெளில போய் தங்கிடுச்சுன்னா அதுவும் டிஷ்யூவா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாமும் உங்களுக்கு உங்களுக்கு குழந்தை பிறப்பை தடுக்கிறதுக்கான காரணங்களா இருக்கு. ஃபெலோப்பியன் டியூப்ஸ்ல பிளாக்ஸ் இருந்ததுனாலோ, ஃபைப்ராய்ட்ஸ், பாலிப்ஸ் அதே மாதிரி ஏதாவது இருந்ததுனாலோ, எண்டோமெட்ரியல் டிஷ்யூஸ் அவுட் சைட் யூட்ரஸ், அதாவது கர்ப்பப்பைக்கு வெளியில சில சமயம் அது டிஷ்யூஸ் வளரும். இதே மாதிரி சுச்சுவேஷனா இருந்ததுன்னா, ஆங்கில மருத்துவத்துல சொல்லக்கூடிய வழியே ஒரே ஒரு வழிதான், கர்ப்பப்பைய ரிமூவ் பண்ணிடலாம் அப்படிம்பாங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நாள் அந்த மென்சுரல் சைக்கிள்ல இருக்கீங்களோ, உங்களோட ஹார்மோன் சுரக்கிறதெல்லாம் கரெக்டா இருக்கும். அந்த மூட் ஸ்விங் இல்லாம ஒரு ஆரோக்கியமான மனநிலையில வாழ்நாள் முழுதும் வாழ முடியும். 50, 54 வயசு வரைக்கும் கூட உங்களுக்கு அந்த மென்சுரல் சைக்கிள் அப்படிங்கிறதுக்கு மெனபாஸ்ங்கிறது 50 வயசுக்கு மேல வரும். அது வரைக்கும் உங்களோட இந்த யூட்ரஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். அதை ரிமூவ் பண்றதுங்கிறது அட்வைசபிளே கிடையாது. நம்ம ஞான பல்ல பிடிங்கிறோம் அப்படிம்பாங்க, அந்த பல்லு கூட ஆக்சுவலி பிடுங்கக்கூடாது. உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆர்கனும், ஒவ்வொரு உறுப்பும், ஒவ்வொரு டிஷ்யூவும் ஒரு தேவையோட ஒரு காரணத்துக்காக தான் ஆண்டவன் படைச்சிருக்காங்க. இப்ப இந்த குடல் வால் தான் அத தேவையில்லாத உறுப்பு தான். நிறைய பேருக்கு அங்க பிரச்சனை, எடுத்துடலாம் அப்படின்ட்டு சில பேர் எடுத்துருவாங்க. ஆனா அதை எடுத்தாச்சுன்னா உங்களோட பேலன்ஸ், பாடியோட பேலன்சிங் சிஸ்டம் வந்து மாறுபடும். ரொம்ப கஷ்டப்படுவாங்க பேலன்சிங்கிறதுக்கு. அப்ப இத வருமுன் காப்போம்னா நாம எவ்வளவு கூட இதை பாதுகாக்கிறோமோ அவ்வளவு கூட நல்லது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் இன் எஜாகுலேஷன், விந்து பீச்சை அடிக்கும் போது அதுல ஸ்பெர்ம் இல்லாம இருக்கிறது வந்து அசோஸ்பெர்மியா அப்படிம்பாங்க. அதே மாதிரி லோ ஸ்பெர்ம் கவுண்ட், ஸ்பெர்மோட அளவு 39 மில்லியனுக்கு கம்மியா இருந்ததுன்னா குழந்தை பிறக்கிறதுங்கிறது கஷ்டமா இருக்கும். 15 மில்லியனுக்கு கீழே கம்மியா இருந்ததுன்னா அதுக்கு வந்து லோ ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் அப்படிம்பாங்க. அடுத்தது
ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி, அதாவது நீந்தும் தன்மை கம்மியா இருக்கிறது, அதோட மார்பாலஜி, அதோட உருவம் கம்மியா இருக்கிறது, டெஸ்டோஸ்டரோனோட அளவு கம்மியா இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஆண்களுக்கான இன்ஃபெர்டிலிட்டிக்கு காரணமா இருக்கு. இதை தவிர உறுப்புல வெரிகோசெல்பாங்க, அந்த ஹைட்ரோசெல் வெரிகோசெல்பாங்க, அந்த நரம்பு முடிச்சு சில பேருக்கு காலில் பார்ப்போம் வெரிகோஸ் வெயின் அப்படின்னு. வெரிகோஸ்ங்கிறது காலில் எப்படி வருதோ அதே மாதிரி விதை பையில வந்ததுன்னா வெரிகோசெல்பாங்க. அதுவும் காரணமா இருக்கலாம். எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்னாலையும் நிறைய பேருக்கு இன்ஃபெர்டிலிட்டி வரதுக்கு காரணமா இருக்கலாம். அதே மாதிரி எஜாகுலேஷன் ஆகும்போது அந்த தன்மை வெளியில வரதுக்கு பதிலாக சில சமயம் உள்பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அதாவது யூரினல் பிளாடர் பக்கம் எஜாகுலேட் ஆயிடும் ரிவர்ஸ்ல. அதே மாதிரி ஆனாலும் குழந்தை பிறப்புக்கு பாதிப்பு வரும். இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமா இன்னொரு விஷயம் இருக்கு. மெடிக்கல்ல வந்து கண்டுபிடிக்க முடியல, நீங்க எல்லாரும் நார்மலா தான் இருக்கீங்க, குழந்தை பிறக்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அதற்கு காரணம் என்னன்னா மனம். மைண்ட் கரெக்டா இருந்ததுன்னா தான் உங்க ஹாப்பி ஹார்மோன் டோபமைன், செரோட்டோனின் இதே மாதிரி சில ஹாப்பி ஹார்மோன்லாம் இருக்கு. அது சுரந்தாதான் உங்களோட சிஸ்டம் எல்லாமே நல்லா வேலை செய்யும். அதாவது நல்லா பலபலன்னு தொடச்சு வச்சு நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஒருத்தர் பார்த்தோன்னே பிடிக்கும்ல. அதே மாதிரி உடம்புக்கு அந்த ஹாப்பி ஹார்மோன் இருந்தா மட்டும்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஈர்ப்பு தன்மைன்னு இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு மெஷின் போலதான் 2 பேரும் இயங்குவாங்க. அந்த மனதொத்து 2 பேரும் இல்லறம் நடத்தும் போது நடக்கிறதுங்கிறது வேறையா இருக்கும். இல்லைன்னா அந்த ஸ்ட்ரெஸ் குழந்தை பிறக்கலையே அப்படிங்கிற ஒரு கவலையிலேயே நிறைய பேருக்கு குழந்தை பிறக்காம போயிடும். அவங்களுக்கு எல்லா வாய்ப்பு இருந்ததும். அப்ப மனதை அமைதிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமும் வேணும். இதுக்கு நிறைய டெஸ்ட் இருக்கு, ஹார்மோன் டெஸ்ட் இருக்கு, இந்த செமன் அனலைசிஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய அனலைசிஸ் இருக்கு. இதற்கு ஆங்கில மருத்துவ முறைப்படி அவங்க ஜெனரலா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு டெஸ்ட் பேபி மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலா செமனை இன்சர்ட் பண்ணிடலாம் அப்படிம்பாங்க. உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருந்ததுனாலும் ஆர்டிஃபிஷியலா பண்ணிடலாம், ஐவிஎஃப் அப்படிங்கிற மாதிரி மெத்தட்லாம் பண்ணிடலாம் அப்படிம்பாங்க. ஆனா அதற்கு ஆகும் செலவும் மிக அதிகம். அதற்கான ஸ்ட்ரெஸ் இருக்கு பாருங்க, அலைச்சல், ஸ்ட்ரெஸ், அதெல்லாம் ரொம்ப அது அவஸ்தைப்படுறவங்களுக்கு தான் அந்த வலி வேதனைன்னு தெரியும். ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா ஆண்களை கூட நிறைய பேர் கேட்கறது இல்லை. அந்த பெண்களை ஒவ்வொரு இடத்துலயும் என்னம்மா என்ன விசேஷமா எதுவும் இல்லையா அப்படின்னு குத்தி 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 கேட்கறது. பெண்கள் வந்து நான் வெளில எங்கேயும் வரலப்பா அப்படின்னு ஒரு வாழ்க்கையை சிறைப்பட்ட மாதிரி, நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன் நீயே போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்ற மாதிரி வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மனதளவில் பெரிய பாதிப்பு கொடுக்கும். அவங்க ஒரு நம்ம வீட்டு மகாலட்சுமி ஒரு மனதளவுல பாதிச்சாங்க அப்படின்னா குடும்பத்துக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் வரும். அது ஒரு வீட்டுல ஒரு மன நிம்மதி இல்லை அப்படின்னாலே நிறைய பிரச்சனைகள் வரும். நிறைய பேர் பார்த்துருப்போம். அப்ப ஒரு முழு ஆரோக்கியம் கொடுக்குற மாதிரி ஒரு டோட்டல் பேக்கேஜ் தான் நம்ம எலிக்சர் மிக்ஸ். அதை பத்தி தான் பார்க்க போறோம். நம்முடைய ஆர்கன்ஸ்னு பார்த்தோம், இனப்பெருக்க மண்டலம் இதே மாதிரி மண்டலம்லாம் இருக்குன்னு. அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் டிஷ்யூஸ் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட செல்களோட அமைப்பாட இருக்கும். கொத்து கொத்தா இருக்கிற செல்கள் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூன்னு இருக்கும். அந்த செல்கள்லாம் முக்கியமா இருக்கும். நம்ம உடம்புக்கு செல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் முக்கியம். ஒரு கட்டிடம் நம்ம பார்க்கும்போது நல்லா அழகா பெயிண்ட் அடிச்சு வெளில தெரிஞ்சாலும் உள்ள செங்கல்லாலையும் சின்ன சின்ன ஜல்லிகள்னாலையும் பெரிய பெரிய கருங்கற்களுக்கான அந்த ஹாலோ பிளாக் கல் இதே மாதிரி கற்கள் வச்சு கட்டியிருக்காங்கல்ல, அது மாதிரி பலவிதமான கற்கள் மாதிரி பலவிதமான செல்களால அமைந்ததுதான் நம்ம உடம்பு. அப்ப இந்த செல் லெவல்ல நாம ஒரு விஷயத்த சரி பண்ணிட்டோம் அப்படின்னா உடம்பு முழுக்க சரியாயிடும். இது எப்படின்னு பார்க்க போறோம். அந்த செல்லுல குறிப்பா மைட்டோகாண்ட்ரியான்னு ஒரு அமைப்பு இருக்கு. நம்ம போன்ல பேட்டரி இருந்தாதான் நம்ம போன் எப்படி ஒர்க் ஆகுமோ அது மாதிரி அந்த பேட்டரி செல்லுல அந்த பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பவர் ஹவுஸ் இருந்ததுன்னா தான் உடம்பு நல்லா இருக்கும். இந்த பவர் ஹவுஸ் என்ன செய்யுது? நீங்க சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல, இப்ப ஃபேட்டா சாப்பிட்டீங்கன்னா கொழுப்பு ஒரு எரிபொருளா போகும், புரோட்டீன் ஒரு விதமான எரிபொருள் அங்க போகும். ஆனா நம்ம சாப்பிட்றதுல மேக்சிமம் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்டுங்கிறது குளுக்கோஸா மாதிரி ஒரு கிளைகோஜனா மாதிரி அது ஒரு ப்ராசஸ் ஆகி அது ஏத்துக்கிற மாதிரி ஒரு குளுக்கோஸ் உள்ள போகும் அந்த செல்லுக்குள்ள. அது அதை எரிபொருளா வச்சுட்டு எரிச்சு தேவையான சக்தியை உடம்புக்கு கொடுக்கும். அப்பதான் ஒவ்வொரு செல்லும் இயங்கும். நம்ம உடம்பு முழுக்க ஒரு விதமான அணுக்கள் கூட்டம். அப்ப அந்த அணுக்கள் வந்து ஒரு வைப்ரேஷன்ல இருக்கும், சுத்தி இருக்கும். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகளோட இருக்கும்.
அதே மாதிரி நிறைய அணுக்களால ஆன விஷயங்கள் தான் செல்கள். இப்ப அந்த செல்கள்ல முக்கியமான அமைப்பு இந்த மைட்டோகாண்ட்ரியா. இது எனர்ஜி உருவாக்கினதுக்கு அப்புறம் அதுல கழிவுகள் கொஞ்சம் இருக்கும். அடுப்பு எரிச்சதுக்கு அப்புறம் சாம்பல் இருக்கிற மாதிரி. அதை எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா நம்ம கிளீன் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த இடம் சுத்தமா இருக்கும். ஒரு செல்லு சுத்தமா இருந்தாதான் அந்த செல் என்ன செய்யும்னா, செல்கள் அழிந்துகிட்டே இருக்கும், புது செல் உருவாயிட்டே இருக்கும். இது ரெண்டும் வாழ்நாள் முழுக்க ஒவ்வொருத்தருக்கும் நடந்துட்டு இருக்கிறது. ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு நேரத்துல அழியும். மிக குறைந்த அளவு 24 மணி நேரத்துக்குள்ள அழிந்து உருவாகிற இடம் நம்ம மலக்குடல். அதே மாதிரி இந்த ரத்த அணுக்கள்லாம் பாத்தீங்கன்னா 120 நாட்கள்ல புதுசா செல்கள் உருவாகும். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமா செல்கள் புதுசா உருவாயிட்டே இருக்கு. நேத்திக்கு பார்த்த நீங்க இன்னைக்கு நீங்க கிடையாது. நாளைக்கு பார்க்க போற நீங்க இன்னைக்கு பார்த்த நீங்க கிடையாது. இது நம்ம செல் அமைப்புப்படி உண்டு. அப்ப செல் புதுசா உருவாகும் போது பழைய செல் எப்படி இருக்கோ அதே மாதிரி இன்னொரு செல் உருவாகும். பழைய செல் சுத்தமா கிளீனா நல்லா இருந்ததுன்னா அதே மாதிரி இன்னொரு செல் உருவாகும். அப்ப நாம என்ன செஞ்சிருக்கோம்னா இந்த செல்லோட குவாலிட்டியை டேமேஜ் பண்ணி வச்சிருக்கோம். எப்படி? நம்ம உணவு பழக்க முறையினால டாக்ஸின்ஸ் முழுக்க கொடுத்து உணவு டேஸ்டா இருக்கணும்னு அஜினோமோட்டோ யூஸ் பண்றது. நம்ம இப்ப யார் வீட்டிலையும் சமைக்கிறதுக்கு உண்டான பொருட்கள் வீட்டுல வந்து தயாரிக்கிறது இல்லை. இன்னைக்கு 99% வீட்டுல சாம்பார் பொடி, ஆச்சி மசாலா, சக்தி மசாலா போய் வாங்கிட்டு வாப்பா. தோசை அரைக்கிறதுக்கு மாவு வேணும், ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்துருப்பா. இப்ப நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த மாவை எடுத்து பாத்திரத்துல ஊத்தி கரண்டியில ஊத்தி எது பண்ணும், அதுல மேல ஓட்டை போட்டுட்டு அப்படியே நான் ஊத்திடுறேன் அப்படிமா. அதனாலதான் நீ வாக்குற இட்லி எல்லாம் உப்பு இல்லாம இருக்காப்பா அப்படின்னு வீட்டுக்காரர் கேட்கற மாதிரி. அந்த மாதிரி நாம சோம்பேறிகள் ஆயிட்டு இருக்கோம். அதோட இன்னொரு மறுபக்கம் என்ன நடக்குதுன்னா, இப்ப சாம்பார் பொடி ஒரு 6 மாசம் கெட்டு போகாம இருக்கிறதுனால அந்த பூச்சி மருந்து அப்படிங்கிற மாதிரி இதுலயும் ஒரு மருந்து போட்டுதான் இது பண்ணுவாங்க. அந்த கெமிக்கல்லாம் உடம்புக்கு ஆபத்தானது. இந்த மோனோசோடியம் அப்படிங்கிற இந்த எம்எஸ்ஜிங்கிற இந்த உணவு சுவையை கூட்டுகிற அந்த உப்பு, சைனா உப்பு உடம்பு ஆரோக்கியத்துக்கு கெடுதல். இப்ப பரோட்டால இருக்கிற அந்த மைதா மாவு வெள்ளையா இருக்கணுங்கிறதுக்காக அதை ப்ளீச் பண்றதுக்காக அவங்க போடுற ஒரு கெமிக்கல் நமக்கு சுகர் வர வைக்குது. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வெளியில இருந்து எடுக்கிற பொருட்கள் நம்ம பிரச்சனையை கொடுக்குது. அப்ப இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ற மாதிரி ஒரு பொருள் இருக்கா அப்படின்னா அந்த பொருளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம உடம்புல 2 விஷயம் இருக்கும். ஒண்ணு ஆரோக்கியம் இருக்கணும், இல்லைன்னா நோய் இருக்கணும். நோய் இருக்கிற இடத்துல ஆரோக்கியம் இருக்காது, ஆரோக்கியம் இருக்கிற இடத்துல நோய் இருக்காது. இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு இடத்துல இருட்டா இருக்குன்னா அங்க வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தம். வெளிச்சம் வந்துடுச்சு அப்படின்னா அங்க இருட்டு இருக்க போறது இல்லை. அப்ப நமக்கு இருட்டுல இருந்து வெளிச்சத்தை நோக்கிய ஒரு பயணம் தான் பண்ணணுமே தவிர, நாம இருட்டுக்குள்ளேயே நான் இருக்கேன், இருட்டுக்குள்ள நான் ஒரு மெழுகுவர்த்தியை மட்டும் வச்சு நான் அங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. கரெக்டுங்களா? அப்ப இதற்கான தீர்வு என்ன இருக்குன்னா, இன்னைக்கு இருக்கிற ஃபார்மா இண்டஸ்ட்ரியில அது கண்டிப்பா இல்லை. ஆனா இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரியை நம்ம எந்த காரணத்தை கொண்டும் குறை சொல்லவே முடியாது. ஒரு அவசரம், எமர்ஜென்சி அப்படின்னா உங்களை சரி பண்றதுக்கு இந்த டெக்னாலஜிங்கிறது வேணும். ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு எந்த இடத்துல அடைப்பு இருக்கு அப்படின்னு தெரியும். அந்த அடைப்பை உடனடியா சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டோ ஏதோ வச்சு அதை சரி பண்ணி பண்ணக்கூடிய சிஸ்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற ஆங்கில மருத்துவ முறையில தான் இருக்கு. அதை எக்காரணம் கொண்டும் குறை சொல்ல முடியாது. ஆனா நாம என்ன செய்யணும்? 3 விதமா. ஒண்ணு வருமுன் காக்கணும், இல்ல வரும்போது பார்த்துக்கணும், வந்த அப்புறம் போய் சேரணும்னு இருக்கக்கூடாது இல்லைங்களா? அப்ப இந்த 2த்துக்குமான வாய்ப்பை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அமிர்தம். ஜெனரலா புராண கதைகள் சொல்லுவாங்க, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் வாசுகி என்ற பாம்பை வைத்து கடைந்து அமிர்தத்தை உருவாக்கினாருங்க அப்படிங்கிற மாதிரி. இங்க எலிக்சர் மிக்சரையும் அதே மாதிரி தான் செஞ்சிருக்காங்க. எலிக்சர் அப்படின்னா அமிர்தம். நிறைய விஞ்ஞானிகள்லாம் கலந்து ஆராய்ந்து நம்ம பாரம்பரிய மருத்துவ முறைப்படி இருக்கிற இந்த பொருட்கள்லாம் இருக்கிற கீ இன்கிரீடியன்ஸ், முக்கியமான மூலப்பொருட்களை எடுத்து இது இந்த காம்பினேஷன்ல கொடுக்கலாமா, அந்த காம்பினேஷன்ல கொடுக்கலாமா நிறைய ஆராய்ச்சி செஞ்சு இந்த பொருளும் இந்த பொருளும் சேர்ந்து பண்ணும்போது இது இன்னும் பெட்டரா பலன் தருது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் ஆராய்ந்து அறிந்து அதை கொடுத்த பொருள் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். ஒரு 12 விதமான மூலிகைகள், தாவரங்கள் தான். குறிப்பா தாவரங்கள்னு சொல்லுவோம். தாவரங்கள்னா என்ன? நம்ம வீட்டுல முருங்கைக்கீரை சமைக்கிறோம், பசலைக்கீரை சமைக்கிறோம், வாழைக்காய், இதே மாதிரி காய்கறிகள், தாவரங்கள் தான் மேக்சிமம் சாப்பிட்றோம். அப்ப
இந்த தாவரங்கள்ல இருக்கிற நிறைய சத்துக்கள் இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஆனா நீங்க ஒரு பொரியலா செஞ்சு சாப்பிடும்போது என்ன நடக்குதுன்னா, அத வேக வைக்கும்போது, இல்ல வறுக்கும்போது, அதுல இருக்கிற சத்து பொருட்கள்லாம் ஆவியாகவோ, தீஞ்சோ போய் காணாம போயிடுது. நீங்க மீனே சாப்பிட்டா கூட, அத சாப்பிடக்கூடாது. பொரிச்சு சாப்பிடக்கூடாது. குழம்புல போட்டு சாப்பிடும்போதும் அதுல இருக்கிற அந்த ஒமேகா 3ங்கிற சத்து உங்களுக்கு ஓரளவு வர மாரி இருக்கும். அப்போ எல்லாத்துக்குமே சமைக்கும் முறை, உணவு முறை அப்படிங்கிற மாரி இருக்கு. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பச்சையா காய்கறிகள எடுத்துக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு ஆரோக்கியம் இன்னும் மிகைப்படும். ஆனா, நீங்க பச்சையா காய்கறிகள் எடுக்கும்போது என்ன நடக்குது? அந்த பூச்சி விஷம் தடவிய காய்கள தான் சாப்பிட வேண்டியிருக்கு. அது இன்னும் பாதிப்ப குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன செஞ்சா கரெக்ட்டா இருக்கும்னா, நம்ம உடம்புங்கிறது மேக்ஸிமம் பொறக்கும்போது ஒரு 3 கிலோ இருந்த குழந்தை, இன்னைக்கு ஒரு 60, 70 கிலோவா வளர்ந்திருக்கும். ஒரு 1 அடியிலேருந்து ஒரு 5, 6 அடியா வளர்ந்திருக்கும். இதுக்கெல்லாம் காரணம்னா, முக்கியமா காரணம் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு தான். அப்ப அதுல ஏதோ ஒரு குறையோ, நிறையோ இருக்கிறத பொறுத்து தான் நம்மளோட ஆரோக்கியமும் இருந்திருக்கு. அந்த குறைய சரி பண்ணணும் அப்படின்னா, அதே மாரி முள்ளை முள்ளால் எடுக்கணுங்கிற மாரி, இதே மாரி ஒரு உணவு பொருளால எடுத்தோம் அப்படின்னா பெட்டரா இருக்கும். இல்லீங்களா? அந்த உணவு பொருள் என்ன அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த இங்க ஒரு அபிஷியல் டிஸ்க்ளைமர் சொல்லிக்க ஆசைப்படுறேன். இது மருந்து கிடையாது. மருந்துங்கிறது என்ன? உங்க நோயை குணப்படுத்தும் விஷயம். இது உங்க நோயை டைரக்ட்டா குணப்படுத்துறதுக்கான விஷயம் கிடையாது. என்னங்க, இது எல்லா நோய்க்கும் தீர்வுன்னு சொல்லி தானே சொன்னாங்க. அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன புதுசா சொல்றீங்க? இது மருந்து இல்ல அப்படிங்கிறீங்களா? ஆமா, மருந்துங்கிறது வேற. ஆனா, நாம என்ன சொல்றோம்னா, உங்க உடம்பு அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, ஒரு ஹார்ட்வேர் இருக்கு. அது தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் திறன் இருக்கு. ஒரு குழந்தைய அம்மா பெத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு டாக்டர் வந்து ஒரு 2 நாள் கிளாஸ்மா உனக்கு காலையில 8 மணிக்கு வந்துடணும். மத்தியானம் லஞ்ச் இங்க இருக்கும். நைட் வந்து டின்னர் நீ வீட்டுக்கு போயிடலாம். 2 நாள் இன்டென்சிவ் கிளாஸ். உனக்கு கண்ணு எப்படி உருவாக்கணும் அப்படின்ட்டு படம் வரைஞ்சு பாகங்கள குறிப்போம். கிட்னி எப்படி உருவாக்கணும், இதயத்த உருவாக்கணும். இதெல்லாம் நாள் சொல்லுவோம். 2வது நாள் வந்து தோலை எப்படி உருவாக்கணும், எலும்புகள எப்படி உருவாக்கணும் அப்படின்னு யாரும் பாடம் நடத்தி குழந்தை பெத்துக்கல. கரெக்ட் தானே? அப்ப இந்த உடம்பு இருக்குல்ல, அந்த உடம்புக்கு கையி, காலு, முடி, நகம், சதை எல்லாத்தையும் உருவாக்க தெரிஞ்சிருக்கும் ஒரு அம்மாவோட கர்ப்பப்பையில. அப்ப உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனைன்னா அந்த உடம்புக்கு சரி பண்ண தெரியுமா? தெரியாதா? உதாரணத்துக்கு ஒரு ஃபேக்டரியில இருந்து ஒரு மெஷின் உருவாகி வருது. ஒரு லேத் பண்ற மெஷின் வருது. அதுல ஒரு பிரச்சனை, ஒரு பார்ட் ஏதோ சரியா வேலை செய்யல அப்படின்னா, அந்த தயாரிக்கிற கம்பெனிக்கு அத சரி பண்ண தெரியுமா? தெரியாதா? அங்கிருந்து வருவாங்க என்ஜினியர். இந்த போல்ட்ட இப்படி 3 ட்ரிப் முறுக்கு. இத கொஞ்சம் டைட் பண்ணு. இத இப்படி திருப்பி விடு. இத கொஞ்சம் லூஸ் பண்ணு. இப்ப மெஷின போடு ஓடும். அப்படின்ட்டு போயிடுவாங்க. கரெக்ட்டுங்களா? அதே மாரி நம்ம உடம்புக்கு எங்க என்ன பிரச்சனை இருந்ததுனாலும் அதுக்கு தெரியும். அந்த பிரச்சனைய சரி பண்றதுக்கான அறிவு இயற்கையாவே உண்டு. இது இன்னும் ரொம்ப தெளிவா சொல்லணும்னா, இப்ப எத்தன பேர் வேக்சின் போட்டீங்க? கோவேக்சின் அதே மாரி. அந்த வேக்சின்ங்கிறது என்ன தெரியுமா? ஒரு கிருமிய வீரியம் குறைக்கப்பட்ட, இல்ல இறந்த நிலையில் உள்ள ஒரு கிருமிய உடலுக்குள்ள செலுத்துறது தான் வேக்சின். அப்ப என்ன நடக்கும்? உடம்புக்கு ஒரு அறிவு உண்டு. வெளியிலேருந்து ஒரு விஷயம் வருதுன்னா, அத எப்படி கொல்லணும் அப்படிங்கிறது உண்டு. அப்ப இதுவரைக்கும் வராம புதுசா ஒண்ணு வருதே, இத எப்படி கொல்லலாம்? அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 4, 5 பொருள போட்டு கொன்னு பார்க்கும். இது வரல, இந்த காம்பினேஷன் வரல. ஓரங்கட்டு இன்னொரு 4, 5 பொருள போட்டு கொல்லும். இதே மாரி அதோட காம்பினேஷன்ல இந்த பல்ப கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த டங்ஸ்டன் இழைய கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 10,000 முறை தோற்றதா சொல்லுவாங்கல்ல. அதே மாரி 10,000 முறை தோற்றுட்டு 10,001வது முறையா ஒரு ஃபார்முலாவ கண்டுபிடிச்சிரும். கண்டுபிடிச்சு அது மேல போட்டு எரிச்சிரும். அப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் நெறைய ஜுரம் அதே மாரி வரும். ஜுரம்ங்கிறது என்ன அப்டின்னா, உடம்புக்குள்ள தேவையில்லாத விஷயங்கள எரிக்கிற ப்ராசஸ் நடக்கிறது தான் ஜுரம், காய்ச்சல்ங்கிறது. அப்ப அது சரி பண்ணிட்டு, அது என்ன செய்யும், ஒரு டைரியில எழுதி வச்சுக்கும். இந்தந்த காம்பினேஷன்ல போட்டு, இந்த கிருமி மேல போட்டேன். இந்த கிருமியோட ஸ்ட்ரக்சர் இப்படி, இதோட பண்புகள் இப்படி, இதுல இத போட்ட உடனே அந்த கிருமி செத்து போச்சு. அப்படின்ட்டு எழுதி வச்சுக்கும். உடனே உடம்பு டிஎன்ஏல அந்த டிஎன்ஏல எழுதி வச்சுக்கும். அதுக்கப்புறம் எப்ப வந்ததுனாலும் அது சரி பண்ணிடும். இந்த அளவு நமக்கு ஒரு அறிவு நம்ம உடம்புல ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அதுக்கு இருக்கு.
இந்த பொருள் என்ன செய்யும்னா அந்த சாஃப்ட்வேரை சரி பண்ணும். அதுல இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணும். நம்ம உடம்புல இருக்கிற தேவையான சத்துக்களை கொண்டு போய் கொடுக்கும். அதற்கு உண்டான தன்மைய, அப்பா நீ ஒழுங்கா வேலை செய்ப்பா, கொஞ்சம் தட்டி குடுத்து நீ வேலை செய். ரத்தம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. கொஞ்சம் தட்டி குடுத்து எலும்பு மஜ்ஜால தட்டி குடுத்து நீ கொஞ்சம் ரத்தத்தை உருவாக்கு. அப்படிங்கிற வேலையை செய்யும். அதே மாதிரி ரத்தத்துல இந்த அளவெல்லாம் கம்மியா இருக்கு. கொஞ்சம் ஒயிட் பிளட் செல்ஸ் கம்மியா இருக்கு. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணு. ஒயிட் பிளட் செல்ஸ் கூட இருக்கு. கொஞ்சம் கம்மி பண்ணு. அப்படிங்கிற மாதிரி அத தட்டி தட்டி குடுத்து வேலை செய்யும். சில பேருக்கு தட்டி குடுக்கறது வேகமா இருக்கும். அப்பதான் உங்களுக்கு அந்த வலி வர மாதிரி சில ஃபீலிங்லாம் இருக்கும். அதே மாதிரி முக்கியமா, "ஏய் வீட ஏன் இவ்வளவு குப்பையா வச்சிருக்க? வா எல்லாத்தையும் கிளீன் பண்ணு. இந்த இடத்த நல்லா ஆசிட் போட்டு கழுவு. இந்த இடத்துல தண்ணி ஊத்தி கழுவு. இந்த இடத்துல சோப்பு போட்டு கழுவு." அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி உடம்ப ஃபர்ஸ்ட் சுத்தம் பண்ணும். இந்த விஷயங்களை மட்டும் இது செய்யும். இதனால என்ன ஆகும்னா உடம்பு தானாவே குணமாயிடும். இப்ப உங்க ஒரு செல் லெவல்ல போய் சரி பண்ணியாச்சுன்னா, உங்களுக்கு கிட்னிலயும் செல்லு தான் இருக்கு. இதயத்திலயும் செல்லு தான் இருக்கு. இது கிட்னி செல்லையும் சுத்தம் பண்ணும், இதயம் செல்லும் சுத்தம் பண்ணிடும். உங்களுக்கு இதயத்துக்கு தனியா டாக்டர் தேவையில்ல, கிட்னிக்கு தனியா டாக்டர் தேவையில்ல. இது மொத்தமா நம்ம சிஸ்டம சரி பண்ணிடுறதுனால, உங்களுக்கு இது மருந்து கிடையாது. நீங்க மருந்தெல்லாம் யூஸ் பண்ணும்போது காம்ப்ளிமெண்டரி அ மெடிசின்ஸ்ன்னு சொல்லலாம். காம்ப்ளிமெண்டரி ட்ரீட்மெண்ட்ன்னு சொல்லலாம். ஜெனரலா ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் சொல்லுவாங்க. அ ஜெனரலா இங்கிலீஷ் மெடிசின் காமன். மத்ததெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின். நம்ம ஊர்லலாம் ஆயுர்வேதிக் தான் பல 1000 வருஷங்களா இருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன? அது ஆல்டர்னேட்டிவ் மெடிசின். அக்குபங்சர் அப்படிங்கிறது சைனால வந்து பாரம்பரியமான மருத்துவ முறை. அது இங்க ஆல்டர்னேட்டிவ் மெடிசின். கரெக்ட்டுங்களா? இதுக்கு முன்னாடி எல்லாம் உலகத்தோட முதல் அறுவை சிகிச்சை நம்ம ஊர்ல, நம்ம நாட்டுல தான் நடந்திருக்கு. உலகத்திலேயே. அப்ப ஆங்கிலம்ங்கிறது கிடையாது. ஆங்கிலம்ங்கிறதே கிடையாது. ஆங்கில மருத்துவ முறை கிடையாது. நம்ம நாட்டுல தான் ஃபர்ஸ்ட் அறுவை சிகிச்சை. தேரையர்ன்னு ஒரு சித்தர் சொல்லுவாங்க. அறுவை சிகிச்சை செய்தது. அப்ப நமக்கு எல்லா நாலேட்ஜும் உண்டு. நம்ம உடம்புக்குள்ளேயும் அதே மாதிரி நிறைய நாலேட்ஜ் உண்டு. அத மட்டும் தான் நம்ம வெளில கொண்டு வர போறோம். நம்ம உடம்போட ஃபுல் பொட்டன்ஷியல எடுத்துட்டு வர்றதுக்கு இந்த 12 பொருட்களும், தாவரங்களும், மூலிகைகளும் எப்படி வேணாலும் சொல்லிக்கங்க. இது உதவும். இந்த பிச்சிலா காட்டிகோ ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு இதை மட்டுமே சொல்லிட்டு நாம முடிச்சிடலாம். அந்த அளவு சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை தான் இந்த டிச்சிலா காட்டிகுவா. இது என்னன்னா பிரேசில் நாட்டு பகுதியில அமேசான் காடுகளுக்கு அருகாமையில இருக்கிற ஒரு அஹ், பள்ளத்தாக்கு மாதிரி ஒரு பழங்குடியினர் எல்லாம் வாழ்ற ட்ரைப்ஸ் வாழற இடத்துல அவங்க வந்து துப்பி இந்தியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அவ்வளோ ஆஜானு பாகுவா நல்ல வாட்ட சாட்டமா பார்க்கறதுக்கு அழகா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு போன விஞ்ஞானிகள் என்ன ஆச்சரியப்பட்டாங்கன்னா இவங்களோட இது மட்டும் இவ்வளவு ஆரோக்கியமா இவ்வளவு நல்லா இருக்காங்களே அப்படின்ட்டு ஆராய்ச்சி பண்றாங்க இதனால அப்படின்ட்டு. அவங்க இதே மாதிரி சில ஆராய்ச்சி எல்லாம் பண்ணியிருக்காங்க. எஸ்கிமோஸ் எல்லாம் நிறைய மீன் சாப்பிடுறதுனால அவங்க இதே ஆரோக்கியமா இருக்காங்க. ஜப்பான்ல நிறைய புரோட்டீன் நிறைய இந்த உணவுகள் இவங்க எடுத்துக்கிறாங்க. மீன் நிறைய சாப்பிடுறாங்க. அதனால அவங்க 100 வயசுக்கு மேல நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி இவங்க எதனால இவ்வளவு நல்லா இருக்காங்கன்னு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அவங்க கண்டுபிடிக்கிறது என்னன்னா இந்த ட்ரிச்சிலா காட்டிக்குவாங்கிற பொருளை இவங்க நிறைய யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. எப்படி எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா அத வேட்டைக்கு போகும்போது ஒரு தேநீர் மாதிரி அதை ஒரு கஷாயம் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு போறாங்க. போகும்போது என்னன்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் அவங்க தொடர்ந்து ஓடி துரத்தி தப்பிச்சு ஓடி இதே மாதிரிலாம் செஞ்சு வேட்டையில ஈடுபட்டுட்டு வராங்க. அதே மாதிரி புதுமண தம்பதிகளுக்கும் இதை வந்து ஒரு உற்சாக பானமா கொடுக்குறாங்க. உற்சாக பானம்னா நினைச்சுக்காதீங்க, வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. இதை உற்சாகம் கொடுக்குற பானமா, புதுமண தம்பதிக்கு உற்சாகம் கொடுக்குற பானமா கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னா இதுல அவ்வளவு ஆல்கலாய்ட்ஸ், பிளேவனாய்ட்ஸ் அதே மாதிரி மூலக்கூறுகள், ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய நிறைய மூலக்கூறுகள் இருக்கு. அவங்களோட உறுப்புகள்லாம் பாத்தீங்கன்னா யானை உறுப்பு கொண்ட மனிதன் சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஆணுறுப்போட இருக்காங்க. அதுக்கும் காரணம் அந்த ரத்த ஓட்டம் அவங்களோட ஆணுறுப்புல நல்லா பாய்ந்து பிளட் ஃப்ளோ நல்லா இருந்து அந்த பம்பிங் நல்லா இருக்கிறதுனால அவங்க வேட்டைக்கு போகும்போது அந்த மூங்கில் குருத்தை எடுத்துட்டு அவங்க ஆணுறுப்பை பாதுகாக்கிறதுக்கு அதுல கட்டி வச்சுட்டு அதுல வந்து வேட்டைக்கு போறாங்க. அந்த அளவுக்கு அவங்க வீரியமிக்க ஆண்மகன்களா இருக்காங்க. அதுக்கு இந்த குறிப்பிட்ட தாவரம் தான் காரணமா இருக்குன்னு அந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல இதுல நிறைய நோய் எதிர்ப்பு சம்பந்தமான வாய்ப்புகள் இருக்கு. நரம்பு மண்டலத்தை குறிப்பா இன்னைக்கு
நரம்பு மண்டலம் பாதிப்பு வரும்போது நரம்பு தளர்ச்சி ஆயிடுச்சுங்க, அதனால இவருக்கு வந்து இல்லறத்துல பெருசா ஈடுபட முடியல அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்க்குறோம். இந்த நரம்பு தளர்ச்சிக்கு காரணம் என்ன? அந்த நியூரா டிரான்ஸ்மிட்டர் அந்த விஷயங்கள்லாம் சரியா செயல்படாது. அதெல்லாம் இது ரொம்ப சிறப்பா சரி பண்ணுது. அதே மாரி இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப அழகா சப்போர்ட் பண்ணுது. நெறைய ஆரோக்கியமான விஷயங்களுக்கு போகுது. நம்ம இன்னைக்கு செக்சுவல் ஹெல்த்துக்கு மட்டும் மெயினா பார்க்க போறோம். அடுத்தது ஹார்ட்டி ஹெல்த், எரெக்டல் டிஸ்ஃபங்ஷன். இந்த இதுல 2, 3 பொருட்கள் இருக்கு. இந்த 2, 3 பொருட்கள் எல்லாம் வந்து நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற பொருள உற்பத்தி பண்ணும். நம்ம உடம்புல தச வாயுக்கள் இருக்கிறதா சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாரி இந்த நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன செய்யும்னா, நரம்புகளை கொஞ்சம் தளர்த்தி, அதாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, அந்த ரத்த குழாயில முழுதும் ரத்தம் பாயற மாரி ஒரு விஷயத்த பண்ணி குடுக்கும். நரம்பு மண்டலத்தை சரி பண்ணி. அதனால எரெக்டைல் டிஸ்ஃபங்ஷன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் எடுக்கும்போது ஓரிரு நாட்கள்லயே வித்தியாசத்த அனுபவிக்கிறத நாம ரிசல்ட் எல்லாம் நெறைய பார்க்கிறோம். ஒருத்தர்ட்ட குடுக்கும்போது மத்ததெல்லாம் இல்ல. 2வது நாள், 3வது நாள்ல "அப்பா சூப்பரா வேலை செய்யுதுப்பா இது. நின்னு பேசுதுப்பா" அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த டிச்சிலா கார்டிகோட இந்த பண்பு தான். அது தவிர இத பத்தி நெறைய ஆராய்ச்சிகள் கண்டுபிடிச்சு, இது 1 இல்ல 2 இல்ல. இதே மாரி நெறைய விஷயங்களுக்கு அ ஒரு மாரி சோர்வா இருக்கிறதுக்கு, ஆண்மை குறைவுக்கு, அ டைஜஸ்டிவ் டிஸார்டருக்கு, இதே மாரி நெறைய விஷயங்களுக்கு வயதாகும் தன்மையை குறைக்குது. இது மாரி நெறைய விஷயங்களுக்கு இது சப்போர்ட்டிவா இருக்குன்னு ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து செரனா ரெப்பன்ஸ் அப்படிங்கிற பால்மெட்டோ. இது வந்து ஒரு பனை வகை தாவரம். இது முக்கியமா ஆண்களுக்கு எந்த விதத்துல உபயோகமா இருக்குன்னா, வயதாக வயதாக இந்த புரோஸ்டேட் அப்படிங்கிற கிளாண்ட்ஸ் என்ன ஆகும்னா வீக்கம் அடையும். குறிப்பா செக்சுவல் ஆக்டிவிட்டி நெறைய இல்லாதவங்களுக்கு இது வந்து அந்த வீக்கம் அதிகமாகும். ஜெனரலா அதனால தான் சொல்லுவாங்க, மாதத்திற்கு ஓரிரு முறை ரெகுலரா இன்டர்கோர்ஸ்ன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பேச்சு உண்டு. அது இப்ப நம்ம பேச வேண்டாம். ஏன்னா ரொம்ப அது வந்து சில விஷயங்கள் பேசும்போது இலைமறைவு, காய்மறைவா தான் பேச வேண்டியிருக்கு. அதனால ஜெனரலா இந்த அ இல்லறத்துல தொடர்ந்து ஈடுபடாதவங்களுக்கு இது அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு. அது மட்டும் இல்ல நம்ம உணவு பழக்கமும் காரணமா இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, யூரினேஷன்ல பிரச்சனை வரும். ஆரம்பத்துல சின்ன வயசுல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு யூரின் போகும்போது செவுத்துல கோலம் போடுற மாரி ஒரு பிரஷர் இருக்கும். போக போக அந்த ஒரு யூரினல்ல போய் நிக்கும்போது, நம்ம நம்ம ஷூல, செருப்புல அந்த யூரின் டிராப் ஆகாம போறதே கஷ்டமா இருக்கும். அப்ப அந்த பிரஷர் இல்ல அப்டின்னாலே ஒரு பிரச்சனை. அடுத்தது இன்னொன்னு என்ன அப்டின்னா, சிறுநீர் வந்து முழுசா வந்த மாரி இருக்காது. இந்த இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளம் மாரி இருக்கிற மாரி இருக்கா? கொஞ்சம் தேங்கி இருந்துட்டே இருக்கும். அப்ப ரெசிடுவல் இல்லாம எவ்வளோக்கு போறோமோ, அவ்வளோக்கு தான். இப்ப இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். சின்ன வயசுல இங்க வந்து ஒரு 30, 40 பிளஸ் இருக்கிறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? நம்மளோட சின்ன வயசுலலாம் நம்ம யூரினேஷன்ங்கிறது உட்கார்ந்துட்டு தான் போவோம். நம்ம ட்ராயர் தான் போட்டுட்டு இருந்திருப்போம். பேண்ட்டுங்கிறது நம்மளோட உடை கிடையாது. ட்ராயர் தான் போட்டுட்டு இருப்போம். உட்கார்ந்து தான் யூரினேஷன்ங்கிறது போகும். பெண்களும் பார்த்தாங்கன்னா, முன்னாடி எல்லாம் உட்கார்ந்து தான் யூரினேஷன் போவாங்க. இப்ப ஆண்கள் செய்யறது என்னன்னா, நின்னுகிட்டு தான் போறது. வெஸ்டர்ன் டாய்லெட்ல போறதா இருந்ததுன்னா கூட, நின்னுகிட்டு தான் போறோம். இது வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். மலஜலமும், யூரினேஷனும் எப்போதுமே உட்கார்ந்த நிலையில், அதாவது மலாசனா அப்படின்னு அந்த ஆசனாவுக்கே பேரு. இந்தியன் டாய்லெட்ல உட்கார்ந்து போகிற மாரி போகும்போது தான், முழுசா அதுல டிராப்லெட்ஸ் எதுவும் இல்லாம, முழுசா அந்த கழிவு நீக்கம்ங்கிறது நடக்கும். இப்ப பை சான்ஸ் இப்ப உங்க வீட்ல வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருக்கு. இந்தியன் டாய்லெட் இல்ல அப்படின்னு நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, அதற்காக ஒரு ஸ்டூல் மாரி ஒரு அமைப்பு சில கடைகள்ல இருக்கு, மார்க்கெட்ல இருக்கு. அத எடுத்து நீங்க முன்னாடி வச்சுட்டீங்கன்னா, கால கொஞ்சம் தூக்கி முன்னாடி வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த முட்டி வலி இல்லாம உட்கார்ந்த நிலையில போற மாரி இருக்கும். அது வந்து கழிவுகள முழுசா நீங்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து அ நைட்ல பார்த்தீங்கன்னா, அடிக்கடி இந்த ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன்லாம் வராம இருக்கிறதுக்கு இது சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப இந்த பால்மெட்டோங்கிறது இந்த வீக்கத்தை கட்டுப்படுத்தும், குறைக்கும். மிகப்பெரிய இது சாப்பிடுறவங்களுக்குலாம் ஒரு 70 வயசு, 80 வயசுக்காரங்க எல்லாமும் அடுத்த ஓரிரு மாதங்கள்லயே இந்த ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன்லாம் கம்மியாயிருக்குங்கிறது சொல்றதுக்கு பார்க்கிறோம். அதுக்கு காரணம் இந்த பால்மெட்டோங்கிற செரோனா ரெப்பன்ஸ் தான். அடுத்தது இது புரோஸ்டேட் ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கு. ஹார்மோனல் பேலன்ஸ்க்கும் நல்லா இருக்கு. செக்சுவல் ஹெல்த்துக்கும் இது சப்போர்ட்டிவா இருக்கு. குறிப்பா ஹேர் லாஸ் ஆகாம ஹேர் குரோத்துக்கும் இது சப்போர்ட்டிவா இருக்கு.
லிபிடோ, அதாவது ஒரு ஆசையை தூண்டும், செக்ஸுவல் டிசைரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது ஸ்பெர்ம் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். செக்ஸுவல் டிஸ்ஃபங்க்ஷனை இது குறைக்கும். அடுத்தது இந்த பனை மர விதை, இதுவும் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கிறது. நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். உடம்பு முழுக்க இதே மாதிரி ஆரோக்கியமான விஷயங்கள், கேன்சர் செல்லை தடுக்கிறது, இதய ஆரோக்கியத்துக்கு சப்போர்ட் பண்றது, புண்களை ஆத்துறது, ஆன்டி பாராசிட்டிக் உள்ளுக்குள்ள இருக்கிற பூஞ்சைகளை கொள்றது, பாக்டீரியாக்கள், தேவையில்லாத பாக்டீரியாக்களை கொள்றது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யும். இது எல்லாம் சேர்ந்து செய்யும் போது நம்ம உடம்புல அந்த சிஸ்டம் வந்து கரெக்ட் ஆயிடும். இதே மாதிரி இந்த சீட்ஸ் வந்து ப்ராஸ்டேட் ஹெல்த்துக்கும் சப்போர்ட்டிவ் ஆயிருக்கு, இந்த பனை விதையில இருக்கிற அந்த சத்துக்கள். அடுத்தது பங்க்சர் வைன், நம்ம ஊர்ல சொல்லக்கூடிய நெருஞ்சி முள். இதற்கு சித்த மருத்துவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா காம அரசி அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு இச்சையை தூண்டி ஒரு செக்ஸுவல் டிசைரை கொடுக்கக்கூடிய விஷயம். சிறுநீரக பாதையில இருக்கிற அடைப்புகளை எல்லாம் சரி பண்ணக்கூடிய விஷயம். கற்கள், சிறுநீரகத்துல கற்கள் இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணும். இன்னைக்கும் வந்து ட்ரெடிஷனல் மெடிசன்ல சிறுநீரகத்துல கல் இருந்ததுன்னா கொடுக்கறதுக்கு இதை சப்போர்ட் பண்ணுவாங்க. யூரினரி ட்ராக்ட்ல இருக்கிற ஹெல்த் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சரி பண்ணி கொடுக்கும். இதை வந்து செக்ஸுவல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு, இந்த இச்சையை தூண்டுறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும்னு சொல்றது இந்த ஸ்லைட்ல. இதுலயும் நிறைய அமினோ ஆசிட்ஸ், ஆல்கலைட்ஸ், ஃபிளாவனாய்ட்ஸ், சப்போனின்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இதுவும் ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் நிறைய வந்திருக்கு. இதே மாதிரி எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்ல இருந்து எல்லாத்துக்குமே, பிபிஹெச்க்கும் இது சப்போர்ட்டிவா இருக்குன்னு நிறைய விஷயங்களுக்கு இது சப்போர்ட்டிவா இருக்கு. அடுத்து ஸ்டெம் செல்ஸ். இதுல வந்து 2 விதமான ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ்ங்கிறது உங்களுக்கு சைனால இருந்தும், அடுத்தது இந்த கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ்ங்கிறது சுவிட்சர்லாந்துல இருந்தும். இது ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்ட ஒரு பழம் இந்த கிரீன் ஆப்பிள்ங்கிறது. இதுல இருக்கிற ஸ்டெம் செல்ஸ்ங்கிறது உடம்புக்குள்ள ஏதாவது ஒரு பாகம் ஒரு பிரச்சனையில இருக்குன்னா அந்த பாகத்துல இருக்கிற செல்லாவே மாறி அந்த இடத்த ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆன்டி ஆக்சிடென்ட், மூன் ஹீலிங், டிஷ்யூ ரிப்பேர் எல்லாத்துக்குமே இருக்கு. கொலாஜன் ப்ரொடக்ஷன், அதாவது நம்ம ஸ்கின் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரப்பர் மாதிரி இழுத்து விட்டா உள்ள திருப்பி அந்த ஃபார்ம் ஆகணும்ல, அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். நம்ம தோலை வந்து ஒரு ஈரப்பதத்தோட பாதுகாக்கிறதுக்கு, ஸ்கின்னோட கலர், டெக்ஸ்சர், அதெல்லாம் இப்ப சில பேர் கருப்பா இருப்பாங்க ஆனா அழகா இருப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து அந்த ஸ்கின் டோனும் டெக்ஸ்சரும் நல்லா இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து இந்த பழத்துல இருக்கிற ஸ்டெம் செல்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். புண்கள் உடனடியா ஆறுறதெல்லாம் பார்ப்போம். ஒரு வாரத்திலேயே வந்து காலில் இருந்த புண்ணு குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்கிறோம். காரணம் என்னன்னா இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து அவ்வளவு சிறப்பா வேலை செய்யும். இந்த ஸ்டெம் செல்ஸ்க்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. இன்னைக்கு ஆண்மை குறைபாடு, இன்ஃபெர்டிலிட்டி, இதுக்கெல்லாம் இந்த ஸ்டெம் செல்ஸ் தான் முக்கியமான ஒரு தீர்வா இருக்கு. அதை பத்தி முடிஞ்சதுன்னா டைம் இருந்ததுன்னா ஒரு வீடியோ பார்ப்போம். இது வந்து ஹார்னி கோட்வீட் அப்படிங்கிற ஒரு தாவரம். இது பாத்தீங்கன்னா சில ஆட்டு இடையர்கள் பார்க்கும்போது இந்த ஆடுகள் ஒரு குறிப்பிட்ட காலத்துல மட்டும் ஒரு ரொம்ப விகரஸா, ரொம்ப தீவிரமா இனப்பெருக்கத்துல அதே மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறதை பார்த்துட்டு இது என்ன தாவரத்தை சாப்பிடுது, எதனால இப்படி இவ்வளவு மூர்க்கமா இனப்பெருக்கம் செய்யுது, இனச்சேர்க்கை செய்யுதுன்னு பார்க்கும்போது இந்த தாவரத்தை சாப்பிட்றத பாக்குறாங்க. ஹார்னி கோட்வீட் அப்படிங்கிறது. இது வந்து கிட்னிக்கு நல்லது, போன் ஹெல்த்துக்கு நல்லது, ஆன்டி ஏஜிங், வயதாகும் தன்மை நல்லது. என்னதான் இருந்ததுனாலும் செக்ஸுவல் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அதே மாதிரி ஒரு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. செக்ஸுவல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு இந்த எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம்ங்கிறது ரொம்ப சப்போர்ட்டா இருக்குன்னு இந்த ஆராய்ச்சி கட்டுரை சொல்லுது. இன்னொரு ஆராய்ச்சி கட்டுரையும் இதுல வந்து குறிப்பிட்டு சொல்லுது, இந்த செக்ஸுவல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு இது சப்போர்ட்டிவா இருக்குங்கிறது. அடுத்தது இந்த கார்டிசெப் அப்படிங்கிற ஒரு காளான். இந்த காளான் வந்து இமயமலை மாதிரி ரொம்ப உயரமான இடங்களை விளையக்கூடியது, ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம். ஒரு சின்ன வீடியோ பார்ப்போம். காளானுக்காகத்தான் அடித்து விரட்டியதுமான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்திய நிலங்களை சீனா அபகரிக்க முயற்சிக்கிறது, சீனா போருக்கு தயாராகி வருகிறது என்றெல்லாம் பரபரப்பாக பேசப்பட்ட நிகழ்வுகளுக்கு மத்தியில் தற்போது வெளியாகியிருக்கும் புது தகவல் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே என நமக்கு ஷாக் கொடுத்திருக்கிறது. ஆம், காளானை தேடித்தான்
சீன ராணுவத்தினர் இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்றிருக்கிறார்கள் என இந்தோ பசிபிக் தகவல் தொடர்பு மையம் அதிர்ச்சி ரிப்போர்ட் ஒன்றை வெளியிட்டுள்ளது. காளான் என்றால் சாதாரண காளான் கிடையாது, அது அபூர்வமான கார்டிசெப்ஸ் காளான். தங்கம், வைரம், பிளாட்டினத்திற்கு நிகரான காஸ்ட்லி காளான் இது என்பது தான் கூடுதல் ஆச்சரியம். அதனால்தான் இதனை ஹிமாலயன் தங்கம் என்றும் அழைக்கிறார்கள். இந்தியாவின் இமயமலையை ஒட்டிய பகுதிகளிலும் தென்மேற்கு சீனாவின் கிங்காய், திபெத் பீடபூமியில் இவ்வகையான காளான் இந்த காளானோட விலை பாத்தீங்கன்னா 10 to 15 லட்சம் ரூபாய் பர் கிலோ அப்படிங்கிறாங்க. ஒரு காளான், அந்த காளானோட சூப்போட விலை 56,000 ரூபாய்க்கு விற்கிறாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள். நம்ம இருக்கிற இன்கிரீடியன்ட்லயே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள்னா இந்த கார்டிசெப் தான். அடுத்து நம்ம ஊர்ல இருக்கிற சீனி துளசி, இது வந்து இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது. பாசிஃப்ளோரா, நிறைய பேருக்கு ஒரு மூட் ஸ்விங்னு இருக்கும். பெண்களுக்கு குறிப்பா அந்த மூட் ஸ்விங் நிறைய இருக்கும். இன்னைக்கு ஒரு விஷயத்த கேட்பீங்க, அதுக்கு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதே விஷயத்த ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு சொன்னா அதுக்கு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்க உடம்புல இருக்கிற ப்ராசஸ் அந்த 28 நாள்லயும் ஒரு விதமா ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். அப்ப அவங்க மனசுங்கிறது வந்து ஒரு அமைதியா இருக்காது. இந்த ப்ராடக்ட் கொடுக்கும்போது உடம்புல இருக்கிற ஹாப்பி ஹார்மோன் ரெகுலரா சுரக்கும். அந்த ஆங்ஸைட்டி, அதாவது அந்த மன அழுத்தம் இல்லாம, டிப்ரெஷன் இல்லாம ஒரு மாதிரி அமைதியா இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த அமைதி தன்மை தான் ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கான அந்த உறவுல ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அடுத்தது இந்த ஜப்டிகாபா அப்படிங்கிற ஒரு பழம். இது நாகப்பழம் மாதிரி இருந்ததுனாலும் ஒரு மரத்துல அத்திப்பழம் மாதிரி விளையக்கூடிய, பிரேசில் நாடுகள்ல விளையக்கூடிய ஒரு பழம். இது ரொம்ப விட்டமின் சி ரிச்சான பழம். உடம்புல நச்சு நீக்கத்துக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இன்ஃப்ளமேட்டரி, உடம்புக்குள்ள இருக்கிற அழற்சி, இதயத்துக்கு புற்றுநோய் சரி பண்றதுக்கு இதுக்கெல்லாமே சப்போர்ட்டிவா இருக்கும். ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு. பிளிகியா, நிறைய பேருக்கு ஒபிசிட்டி அப்படிங்கிறது இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு காரணமா இருக்கு. உடல் எடையை ஆரோக்கியமான வெயிட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. எடை குறைப்புன்னு இல்லாம வெயிட் மேனேஜ்மெண்ட். வெயிட் கம்மியா இருக்கிறவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும், வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு கம்மி பண்ணும். அதுக்கு இந்த பிளிகியா அப்படிங்கிற இந்த பழம், வெஸ்ட் ஆப்பிரிக்கால கிடைக்கும் பழம், உபயோகமா இருக்கும். இதே மாதிரி இந்த 12 விதமான பொருட்களும் ஒரு சேர்ந்து வேலை செய்யும். எதுக்குங்க 12? இந்த கார்டிசெப் காளான், ஹிமாலயன் வயக்ரா அப்படிங்கிறீங்க, இதை எடுத்தாலே போதாதா? அது மாதிரி இந்த டிச்சிலா காட்டிகுவா அப்படிங்கிறீங்க, அது ஆணுறுப்பெல்லாம் இவ்வளவு பெருசாக்கக்கூடிய அந்த சிறப்பு இருக்குங்கிறீங்க, அது ஒண்ணு மட்டும் போதாதா? ஏன் இது எல்லாத்தையுமே நான் எடுக்கணும் அப்படின்னா, காரணம் என்னன்னா, நமக்கு தேவை வந்து அந்த அளவு இருக்குங்க. உடம்புல அவ்வளவு நச்சு பொருட்கள் இருக்கு, உடம்புல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு ஆட்டோ கவுந்துருது. அப்ப என்ன செய்வீங்க? ஒரு 4-5 பேர் போவீங்க. ஆட்டோல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா எடுத்துட்டு ஆட்டோ அப்படி நிறுத்தி வச்சா ஆட்டோ நின்னுடும். கரெக்டுங்களா? இப்ப இதே இதுல திருவாரூர் தேர் யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க? திருவாரூர் தேரை நகர்த்தணும் அப்படின்னா எத்தனை பேர் வேணும்? ஆயிரக்கணக்கான நபர்கள் வேணும். அதுக்கு வந்து கரெக்டா பிளானிங் இருக்கணும். ஒரு திருப்பம் வந்ததுன்னா அதுல கீழே பிளேட் எல்லாம் போட்டு அந்த கட்டையெல்லாம் விட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுல அதை திருப்பி ஒரு இடத்துல கம்மி பண்ணி, ஸ்பீடை கம்மி பண்ணி ஒரு இடத்துல இன்க்ரீஸ் பண்ணி, அதே மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா செஞ்சாதான் அந்த திருவாரூர் தேரை நகர்த்த முடியும். ஆயிரக்கணக்கான பேரால மட்டும்தான் நகர்த்த முடியும். அப்ப நம்ம உடம்புலயும் அவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு 1, 2 இருந்தா போதாது. அப்படிங்கிறதுனாலதான் ஒரு காம்பினேஷன், 12 விதமான பொருட்களோட காம்பினேஷன்ல இதை கொடுக்கும்போது நமக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும்னு ஆராய்ந்து கொடுத்திருக்காங்க. இது கிட்டத்தட்ட 15 வருடங்களா நீங்களோ நானோ முதலா எடுக்க போற ஆள் கிடையாது. இத 11 வருடங்களா தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாமும் இந்த மீட்டிங்ல இங்க இருக்காங்க. அப்ப இந்த பொருள் அப்படிங்கிறது 15 வருடங்களா இருக்கு. இதற்கு முன்னாடி நமக்கு தெரியலன்னா ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணமா இருக்கும் தெரியுமா? அதாவது என்னோட பையன் ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ்ல சேர்ந்த சமயத்துல, அப்பா எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுப்பா அப்படின்னா. பார்த்தேன், சரிப்பா பைக் வாங்கி தரேன், பெட்ரோல் நீ தான் போட்டுக்கணும் அப்படின்னு. இப்ப பெரியவன் ஆயிட்ட, நீ சம்பாதி பெட்ரோல் போட்டுக்கோ அப்படின்னு. அப்படி யோசிச்சுட்டு, இல்லப்பா நான் பஸ்லயே போய்க்கிறேன் அப்படின்ட்டான். ஏன்னா நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், படிக்கிறதுல கவனம் செலுத்த முடியாது, நான் பஸ்லயே போய்க்கிறேன்னா.
3வது வருஷம் 3rd இயர் முடியும் போது வந்தோம். 3rd இயர் ஆரம்பிக்கும் போது வந்தோம். அப்பா பைக் வாங்கி கொடுப்பா, எனக்கு பஸ்ல போறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு. சரிடா, நான் பைக் வாங்கி கொடுக்குறேன், நான் இனிஷியல் கட்டிடுறேன், டியூ நீ கட்டிக்கோ, பெட்ரோல் நீ போட்டுக்கோ அப்படின்னு. என்னப்பா இப்படி சொல்ற அப்படின்னா, இல்ல இதுதான் அப்படின்னு. இருப்பா அப்படின்ட்டு போயிட்டான். ஒரு 3-4 மாசம் கழிச்சு, சரிப்பா நான் நீ கட்டிட்டு நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு வந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு புல்லட் மெட்டியார் ஒன்று புக் பண்ணியாச்சு. 30,000 கட்ட சொன்னாங்க. 30,000 கட்டியாச்சு. ஒரு 3 மாசத்துல ஏதோ டெலிவரி வரும் அப்படின்னா. 3 மாசம் முடியும் போது அங்கிருந்து வந்தான், அந்தாப்பா நீ கொடுத்த 30,000 வச்சுக்கோ, பைக் முழுக்கவே நானே எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அதான் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த எப்படி கொடுக்கணுமோ அவங்களுக்கு அதற்கான கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்த்து கொடுக்கணும். இந்த பிரபஞ்சமும் ஒருத்தருக்கு என்ன விஷயம் எப்ப தரணும் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும். நம்ம குழந்தைங்களுக்கு இப்ப கொண்டு போய் கொடுத்தா வண்டி எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணுவோம், கை காலை உடைச்சிட்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா ஒரு வித்தியாசமா, எப்படி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இது கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கணும், இது உங்க கையில கிடைக்கணும் அப்படின்ட்டு ஒரு விதி இருக்கணும். அதே மாதிரி இன்னொன்னு கர்மா, கர்மா கழியணும், கழிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த பாக்கியம் வரணும் அப்படின்ட்டு இருக்கணும். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு இந்த தகவல் தெரிய வந்திருக்கு அப்படின்னாலே இதற்கு முன்னாடி இருந்த உங்களோட கர்மா எல்லாம் கழிஞ்சிடுச்சு, இன்னைக்கு ஒரு நல்ல நேரம் பிறந்துடுச்சு, அதனாலதான் இன்னைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தமே தவிர இத்தனை வருஷமா எங்க இருந்ததுங்கிற ஆராய்ச்சிக்கு போகாதீங்க. 15 வருஷமா இது இருக்கு எனக்கு தெரியலையே அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு நேரம் கிடைச்சிருக்கு, இன்னைக்கு உங்களுக்கான காலம் பிறந்திருக்கு. இப்ப இது என்ன செய்யணும், இதெல்லாம் சரி. ஒரு ஆரோக்கியமான பர்சனுக்கு 1000 விஷயங்கள் இருக்கலாம். ஒரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு தீர்வு நோக்கி தான் இன்னைக்கு நிறைய பேரோட பிரச்சனை என்னங்க, குழந்தையின்மை. குழந்தையின்மையை நோக்கி போகாத கோயில்ல பார்க்காத ஜோசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. அவங்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள், குழந்தை வேணும் அப்படிங்கிறது. இந்த ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கான வரம், கடவுள் கொடுக்குற வரம். இதை எடுத்தீங்க அப்படின்னா, இது எப்படின்னா முன்னாடி கிட்டத்தட்ட 1000 பேர்களுக்கு இதை ஒரு கண்டிஷனோட நிபந்தனைக்குட்பட்டு கொடுத்துருக்காங்க. ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் ஸ்டைல்ல கொடுத்துருக்காங்க. 1 to 1 தெரிஞ்ச சர்க்கிளுக்கு மட்டும் 10 மாதத்துக்கு தேவையான ப்ராடக்டை வாங்கி நீங்க யூஸ் பண்ணுங்க. கணவன் மனைவி 2 பேருமே யூஸ் பண்ணணும். இதுக்கு கண்டிஷன், நீங்க அந்த டீ காஃபி அவாய்ட் பண்ணணும், அதே மாதிரி சில உணவு கட்டுப்பாடு முறைகள், அதே மாதிரி சில விஷயங்கள் சொல்லி நிபந்தனைக்குட்பட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதை எடுத்துக்கும் போது அடுத்த 2 மணி நேரத்துக்கு டீ காஃபி எல்லாம் எடுத்துக்க கூடாது. சில உணவு கட்டுப்பாடுகளும் எடுக்கும்போது அந்த கேரண்டீடு அப்படிங்கிறத வந்து கொடுக்க முடியும். அதே மாதிரி கொடுத்து தண்ணி அடிக்க கூடாது, இதே மாதிரி விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் அது சப்போர்ட்டிவா சொல்லி கொடுத்துட்டு, 1 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு கரு உருவாகல அப்படின்னா பணம் வாபஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தோட பாண்ட் பேப்பர்ல எழுதி கொடுத்து போஸ்ட் டேட்டட் செக் கொடுத்து 1000 பேர்ல வெறும் 7 பேருக்கு மட்டும் ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 7 பேர்லயும் 2 பேருக்கு அந்த 12 மாதம் முடிந்த பிறகு குழந்தை பிறந்திருக்கு. மீதி ஒரு 5 பேருக்கும் என்னமோ குழந்தை பிறக்கல. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய காமெடியா இருக்கும். ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கொஞ்சம் புரிதல் இல்லை, ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு பெண்ணோட அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்து அதனாலதான் அந்த அந்த 0.5% அப்படிங்கிறதுமே தவிர மற்றபடி 100% உங்களுக்கு இந்த குழந்தையின்மைங்கிறதுக்கு மட்டும் கம்பெனி நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். இது எப்படி எடுத்துக்கணும்னா, இது ஒரு பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, நார்மலா இருக்கேன் எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கணவன் மனைவி இருவருமே இதுல வந்து ஒரு 5 பாக்கெட்ல இருக்கும். 1.5 கிராம்னு 5 பாக்கெட் இருக்கும் ஒரு டப்பால. அது ஒரு மாசத்துக்கு எடுத்துக்கலாம். எப்படின்னா ஒரு பாக்கெட்டை ஒரு நாளைக்கு ஒரு வேளை வீதம் 6 நாளைக்கு எடுத்துக்கணும். இது வந்து நார்மலா இருக்கிறவங்களுக்கு. உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, மார்டாலிட்டி இல்லை, அவங்களுக்கு ஒரு 5-6 மாசமா பீரியட்ஸே இல்லை, இர்ரெகுலர் பீரியட்ஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்ததுன்னா அவங்களுக்கு உங்களுக்கு யார் இந்த அழைப்பு கொடுத்தாங்களோ அவங்க தனியா ஒரு தகவல் சொல்லுவாங்க, எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற முறையை சொல்லுவாங்க. மற்றபடி ஜெனரலா நான் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா இத ஒரு பாக்கெட்டை 6 நாள் வீதம்
ஒரு டப்பாவை எடுத்துக்கலாம். இதோட விலை 6,300 ரூபாய். ஒரு மாதத்திற்கான கோர்ஸ் ஒருத்தருக்கு 6,300 ரூபாய். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த அளவு அப்படிங்கிறது மாறுபடும். யார் உங்களுக்கு இந்த அழைப்பை கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட உடனடியா ஃபோன் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு கடவுள் ஒரு வரம் கொடுத்திருக்காரு. அந்த வரத்தை உடனடியா பெற்றுக்கங்க. அதை யூஸ் பண்ணிக்கங்க. நாலேஜ் இஸ் பவர். உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்சதோட நிறுத்திக்காதீங்க. அப்ளைடு நாலேஜ் இஸ் பவர். இதை வந்து நீங்க எப்ப செயல்படுத்துறீங்களோ அப்பதான் இதோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இறைவனோட ஆசீர்வாதம் என்றைக்கும் உங்களுக்கு உண்டு. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். இது சம்பந்தமா மட்டும் ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா மட்டும் கேட்கலாம். ஸ்ட்ரிக்டாக இது சம்பந்தமா ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கேட்கலாம். வேற எதை பத்தியும் இங்க பேச வேண்டாம். இதுல முனுசாமி சார் வேற இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா மட்டும் கேளுங்க சார். மற்றபடி வேற ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு யார் இந்த அழைப்பு கொடுத்தாங்க பேசுங்க. முனுசாமி சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். எந்த வயசு வரலையும் எடுத்துக்கலாம் சார்? இது வயசு எந்த வயசு வரலையும் எடுத்துக்கலாம் சார். இப்ப உங்களோட மைண்ட் செட் தாங்க சார். நீங்க சொன்னா நம்புவீங்களா மாட்டீங்களான்னு தெரியாது. 50 வயசுல ஒருத்தங்க கன்சீவ் ஆயிருக்காங்க இந்த ப்ராடக்ட் எடுத்து. அதற்கான டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கு. அப்ப 50 வயசுல குழந்தை உருவாகும். ஆனா அதை வளர்க்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்க 60 வயசு 65 வயசுல குழந்தை 10வது படிக்கும் போது 65 வயசு ஆகும். அப்ப அந்த வளர்த்து எடுத்துட்டு போறதுக்கு நீங்கள் தயாரா அப்படிங்கிறது தான் இதுல கேள்வியை தவிர, இதுல பிறக்கிறதுக்கு அவங்களோட பீரியட்ஸ் அப்படிங்கிறது இருந்தது, இரெகுலரா இருந்தாலும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இது முடியும் சார். வேற ஏதாவது கேள்வி இருக்காங்க சார்? சார் இதுல நான் சொன்ன விளக்கம் கரெக்டா இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது இதுல அடிஷனலா கேள்வி இருக்காங்க சார்? தேங்க்யூ. வேற யாருக்காவது கேள்வி இருக்காங்க சார்? தேங்க்யூ சண்முகம் சார். பாலாஜி சார் குட் ஈவினிங். சித்ரா மேம் தேங்க்யூ வெரி மச். சைடு எஃபெக்ட்ஸ் கிருஷ்ணா சார், சைடு எஃபெக்ட் ஏதாவது இருக்கான்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி இதுல எக்கச்சக்கமா சைடு எஃபெக்ட்ஸ் உண்டுங்க சார். ஆச்சரியமா இருக்கா? சைடு எஃபெக்ட்னா இப்ப நம்ம ஒரு இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தா, உதாரணத்துக்கு இதை சொல்றேன். ஒரு எங்க ரிலேட்டிவ்ல ஒருத்தங்க ஒரு மருந்து கம்பெனியில், ஒரு மிகப்பெரிய மருந்து கம்பெனியில அப்பாயின்மெண்ட் ஆறாங்க. மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி ப்ரமோஷனுக்கு போகணும். அப்ப அந்த நிறுவனத்துல என்ன சொல்றாங்கன்னா, மூளை இதய சம்பந்தமான பாதிப்புக்காக ஒரு மருந்து, அதை பத்தின ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இதோட அடுத்த அட்வான்ஸ்டு லெவல் எங்க எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா, குஜராத்ல ஒரு ட்ரைனிங்க்கு எடுத்துட்டு போறாங்க. அங்க போகும்போது இந்த இதய சம்பந்தமான பிரச்சனைக்காக இந்த மாத்திரை கொடுக்கும்போது இதோட சேர்த்து டாக்டர்ஸ் வந்து இதையும் பிரிஸ்கிரைப் பண்ண சொல்லணும், இன்னொரு மாத்திரையும் சேர்த்து கொடுக்கணும்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இது மூளையை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதை அவாய்ட் பண்றதுக்காக இந்த மாத்திரையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இந்த பொண்ணு கேட்குறாங்க, ஏன் இதே மாதிரி ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நான் இதை ப்ரமோட் ஏன் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்ன விஷயம்னா, இது வரைக்கும் உங்களுக்கு இந்த ட்ரைனிங்காக நாங்கள் ஒரு 35,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம், அதை பண்ணிட்டு நீங்க போங்க அப்படின்னோடனே இவங்க 35,000 ரூபாயை அந்த கம்பெனிக்கு கட்டிட்டு வெளில வந்தாங்க. அதாவது சைடு எஃபெக்ட்னா, ஒரு பொருள் எடுக்கும்போது இன்னொரு இடத்துக்கு பாதிப்பு வந்ததுன்னா அது சைடு எஃபெக்ட். ஆனா இங்க என்ன நடக்கும்னா, இப்ப இங்க இதே சம்பந்தமா ஒரு பிரச்சனைக்காக ஒருத்தர் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு கேன்சர் செல் எங்க இருக்குங்கிறது தெரியாது, உடம்புல கேன்சர் செல் எங்க ஃபார்ம் ஆயிருக்குன்னு தெரியாது. அந்த பூஞ்சைகள்னு சொல்லுவாங்க. இது உடம்புக்கு ஆரோக்கியத்தை, ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்த்து அங்க இருக்கிற அமிலத்தன்மையை அல்கலைன் லெவலா மாத்தி கொடுத்துரும். அப்ப என்ன ஆகும், அந்த இடத்துல கேன்சர் செல் எல்லாம் காணாம போயிடும். மூட்டு வலின்னு எடுக்கிற நபருக்கு காலில் ஒரு புண்ணு இருக்கு, அது ஆறி போயிடுது. ஸ்கின் பெட்டரா இருக்கு, காது குறைபாடு இருந்தது, அது சரியா போயிடுது. இதே மாதிரி நம்ம டீம்ல வந்து நண்பர் ஒருத்தர் கோவர்தனன், 63 வயது,
அவர் பாத்தீங்கன்னா நான் ஒரு பிரச்சனைக்காக எடுத்தேன், எனக்கு இதே மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் சரியாயிடுச்சு அப்படின்னாரு. அதே மாதிரி இதுல சைடு பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ், அதாவது சைடு பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க சார். கண்டிப்பா இருக்கு. ஆனா இதை எடுத்துக்கிறதுனால எந்த விதத்திலையும் பாதிப்பு கிடையாது. ஏன்னா இது முழுக்க முழுக்க உணவுப் பொருட்கள் தான். இது எல்லாமே ஜெனரலா உணவு மாதிரி எடுத்துக்கக்கூடிய பொருட்கள் தான். அடுத்தது சண்முகம் எடப்பாடி சார். ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ங்கிறது ஜெனரலா இல்லைங்க சார். ஆனா இதை எடுத்துக்கும் போது நீங்க ரொம்ப அதிகமா நான்வெஜ் எடுத்துக்காம இருந்தா நல்லது. மீன் நிறைய சேர்த்துக்கலாம். ஒமேகா 3 சத்து இருக்கிற மீன்கள் நிறைய எடுத்துக்கலாம். பீரியட் டைம்ஸ்லயும் எடுத்துக்கலாம். ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேற எதுவும் கிடையாது. சார் வணக்கம் சார். எஸ் சார். சார் சண்முகசுந்தரம் சார் வணக்கம் சார். எஸ் சார் சார் இப்போ வணக்கம் நம்ம கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஒரு 1 or 2 month கண்டினியூ பண்றதா சார், அதை கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க சார் ப்ராடக்ட். சார் ஆனதுக்கு அப்புறம் எடுத்துக்க வேண்டாங்க சார். அதான் கேட்குறேன் சார். Actually, ஒரு இதை கிளைண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. 3 விதமான பீப்புள் எடுத்துக்க கூடாது. ஆமா சார். பிரெக்னன்ட் லேடிஸ் எடுத்துக்க கூடாது. ஆமா சார். அடுத்தது வந்து லாக்டேட்டிங் உமன் எடுத்துக்க கூடாது. உறுப்பு Okay, மாற்று sir. அறுவை சிகிச்சை செஞ்சவங்க எடுத்துக்க கூடாது. ஆமா ஆமா எதுக்காக சார். அப்படின்னா இது டீடாக்சிபிகேஷன் ப்ராசஸ். இவங்க தொடர்ந்து ஆமா. எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகுற வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகே சார். ஓகேங்களா? கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. ஓ அதுக்கப்புறம் அதான் ஜெனரலா வந்து கேட்டேன். சத்து பொருட்கள் நிறைய எடுத்துக்கலாம். இந்த டீடாக்சிபிகேஷன் உடம்பு சுத்தம் பண்ணக்கூடிய பொருட்களை நாம அந்த நேரத்துல எடுத்துக்க வேண்டாங்க சார். ஓகே சார். அதான் சார் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு ஒருத்தர் சார். சரிங்க சார். அதனால தான் சரி கேட்கணும்னு பார்த்தேன் சார். தேங்க்யூ சார். அப்புறம் 14 பிலோ 14 தான் கொடுக்கூடாதுன்னு மாதிரி நம்ம சொல்லியிருந்தாங்க சார் ஃபர்ஸ்ட்ல. எதுலங்க சார்? ஓ அப்போ நம்ம ப்ராடக்ட் சார், ம். இப்போ நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, பேஷண்ட்டுக்கு வந்து ஏஜ் வந்து பிலோ 14 அப்படின்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது ஆமாங்க சார். பிலோ ஆக்சுவலி இதுல ஒரு விஷயம் சார். சார். ஜெனரலா இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது எடுத்துக்கும் போது ரெகுலரா பீரியட் வரும். இது பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கறதா இருந்ததுன்னா வயதுக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்க கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க. இப்ப ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ஸ், இப்ப நம்ம நிறைய குழந்தைகளுக்கு இந்த பேச்சு வரல, இதே மாதிரி ரொம்ப கிரானிக் கண்டிஷன்ஸ்ல இருக்கிற சில குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது அளவு வந்து ரொம்ப கம்மியா கொடுக்கணும். ஒரு பாக்கெட்டை 12க்கு மேல இருக்கிற மாதிரி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ஆமா கொடுக்குற சார். வரைக்கும். ஆமா சார். ஆனா பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இந்த மெச்சூர் ஆகுற விஷயம் ஆகாம இருக்கணும். சீக்கிரமா வந்து அந்த ஏர்லி மெனக்யூர் ஆகாம இருக்கணும். அது அதாவது நம்மளுடைய மண் தன்மையை அதிகரிக்கும் சார். அதாவது பஞ்சபூதத்துல இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னா மண் தன்மையை அதிகரிக்கும். அப்ப மண் தன்மையை அதிகரிக்கும் போது அவங்களோட மெச்சூர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஏதோ கொஞ்சம் இருக்கு. ஒரு சில பர்சன்டேஜ் தான் இருக்குனாலும் இதை எடுத்ததுனால அது வந்ததுன்னு ஆயிடக்கூடாது. அதனால கூடிய வரைக்கும் பெண் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம். ஆண்களுக்கு கொடுக்கும்போது டெஸ்டோஸ்டரோன் அதிகமாக போகுது. அதனால பெரிய பாதிப்பு கிடையாது. டோசேஜ் அதிகமாக கொடுக்கணும் சார். 14 வயதுக்கு கீழே 14 வயதுக்கு 18 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கே நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனா இன்னைக்கு குழந்தைகள்லாம் 14 வயதிலேயே பூ பெய்திடுறாங்க. அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அவங்களுக்கு கொடுக்கலாம். அதனால தப்பு இல்லை. இது கொடுக்க கூடாதுன்னு கிடையாது. கொடுக்கறத வந்து ரொம்ப ஓன் ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதுக்கு ஈடுபாட்டோட இருந்தா மட்டும், வலுக்கட்டாயமா நீங்க யாருக்கும் கொடுக்காதீங்க. இப்ப என்னோட ஃபேமிலியில யாராவது இருக்காங்க அப்படின்னா கொடுப்பேன். இதுக்கு ஏற்கனவே உதாரணம் சொல்லியிருக்கேன். என்னோட மாமனார் வந்து 85 வயசு. ஹி வாஸ் இன் ஹிஸ் ரியல் டெத் பெட். அவங்க கிட்டத்தட்ட மரண படுக்கையில தான் இருந்தப்ப நான் கொடுத்தேன். 2 ஒண்ணு எதுவா இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த மன தைரியத்தோட கொடுத்தேன். முதல் நாள் நைட்டு 12:30 மணிக்கு கொடுக்குறேன். படுத்த படுக்கையா இருந்தார். மறுநாள் காலையில எழுந்து அவரே பாத்ரூமுக்கு வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டு போனார். அப்ப நான் என்னோட ரிஸ்க் எடுக்கிற இதுல கொடுத்தேன். அதே மாதிரி இது வந்து 18 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கான பொருள் தான். ஆனா 14 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஏதாவது ரொம்ப கிரானிக் கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா கொடுக்கலாம். அவங்கள்ட்ட இதே மாதிரி இந்த விஷயங்கள்லாம் விலக்கிட்டு இது உடம்புக்கு எதுவும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சஜஸ்ட் பண்ணிட்டு நான் சொல்லலாம் சார். அடுத்ததுங்க சார், வேற ஏதாவது இருக்காங்க சார்? சுமதி மேடம். சுமதி மேடம் அன்மியூட் பண்ண முடியுதா? ஓகே. ராஜேந்திரன் சார். ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு 3-4 பாக்கெட் எடுத்தாச்சு. இன்னொரு பாக்கெட் தான் இருக்கு.
அந்த சரிங்க சார். கால் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அடிபட்டத கால் லெஃப்ட் சைடுங்க. அது வந்து ரொம்ப குடைச்சலாவே ரொம்ப நாளாவே இருந்தது. அப்புறம் மெல்ல மெல்ல வேற டானிக்கு அது இதுன்னு எல்லாம் வந்து இதுதான் எல்லாமே வந்து சித்தானுடைய இதுல வாங்கி சாப்பிட்டேன். அது பரவாயில்ல மாதிரி இருந்தது. ஆனாலும் கால் இன்னும் குடைச்சல் கூட இருக்காங்க சார். எரிச்சல் மாதிரியே இருக்கு. என்ன சார்? சரி, கால் குடைச்சல் இருக்காங்க சார் இன்னும்? ஆமாமா. கால் குடைச்சல் இன்னும் கூட லேசா இருக்குது. அதே மாரி மரமரப்பு மாரியே இருக்கு. எரிச்சல் இருக்கு. அதுக்கு வந்து நம்ம இதையவே தொடர்ந்து எடுக்கணுமா என்ன அப்படிங்கிறது தான் சார் கேட்கிறேன். தொடர்ந்து கண்டிப்பா எடுக்கணும் சார். உங்க உடம்புல வந்து சரிங்க. இந்த ரத்தம் உருவாகுறது வந்து இன்னும் முழுமை பெறல. அதனாலதான் அந்த கால் குடைச்சல். அதாவது சரி. எலும்பு மஜ்ஜையில இருக்கும்போது அந்த வேலை நடக்கும்போது அதே மாதிரி இருக்கும். விட்டமின் டி கம்மியா இருந்ததுன்னா இதே மாதிரி இருக்கும். கூடிய வரைக்கும் ஓகே. காலையிலயும் ஈவினிங்லயும் வெயில் உங்க உடம்புல படுற மாதிரி இருங்க. புதன்கிழமை சனிக்கிழமையில ஆயில் பாத் கண்டிப்பா எடுங்க. இது வந்து உடம்புல விட்டமின் டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். உடம்புல நல்ல ஓகே. சத்துள்ள உணவுகள் சாப்பிடுங்க. பிரண்ட தொகையல் அதே மாதிரி விஷயங்கள் எல்லாமும் உடம்புல உணவுல சேர்த்துக்குங்க. நிறைய சத்து உணவுகள் நிறைய எடுத்துக்கங்க சார். சரியாயிடும் சார். தேங்க்யூ. ஓகே சார். இது சுகருக்கும் சரியா இருக்குங்களா? சுகருக்கும் கண்ட்ரோல் சுகருக்கு ஆகுமா? எக்ஸலண்டான ரிசல்ட் வருங்க சார். சரிங்க. ஏன்னா அது தொடர்ந்து நான் இந்த எடுங்க. 3 நீங்க பாக்கெட்ல ஓரளவுக்கு ஏதாவது தெரியும் பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியல. அதுக்காக தான் கேட்டேங்க. சரிங்க சார். இது சுகருக்கு ஜெனரலா இந்த வந்து கொஞ்சம் இன்ஃபெர்டிலிட்டி பாதிப்பு சம்பந்தமான இருக்கு. கேள்வி மட்டும் நீங்க கேளுங்க. மத்தத நம்ம இன்னொரு நாள் வச்சுப்போம். தேங்க்யூ சார். அப்படிங்களா? சரி. தொடர்ந்து எடுங்க சார். ஓகே. தொடர்ந்து எடுங்க. இது என்ன அப்படின்னா தேங்க்யூ. ஒவ்வொருத்தருக்கும் உடம்புல எவ்வளவு கழிவுகள் இருக்கு அப்படிங்கறத பொறுத்துங்க சார். தேங்க்யூ வெரி மச். சரி. சரி ரைட். தேங்க்யூ தேங்க்யூ. சார். லட்சுமணமூர்த்தி சார், இன்னைக்கு இன்ஃபெர்டிலிட்டி சம்பந்தமான கொஸ்டின்ஸ் மட்டும் சார். சார் குட் ஈவினிங் யோகி சார், வணக்கம். ஹாப்பி ஈவினிங் சார். ஓகே சார், அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கம். சார் எனக்கு இந்த 6 நாளையோட இன்னையோட முடியுது. அடுத்த பேக்கேஜ் எவ்வளவு சார் பாகங்களை பிரிக்கணும்? சார் புரியல சார் ஒரு பேக்கேஜ் இப்போ 6 நாள் எடுத்துட்டேன் சார் இன்னையோட. சார். ஜெனரலா வந்து ஒரு பாக்கெட் 6 நாள் வீதமா எடுத்துக்கலாங்க சார். சரி ஏதாவது சார். ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருக்கு அப்படின்னா நீங்க அது பர்சனலா உங்க அப்ளைன்ட்ட கேளுங்க. தனியா வாங்க, நான் அதுக்கு தனியா சொல்றேன். ஜெனரல் ஹெல்த்துக்கு வந்து ஒரு பாக்கெட் 6 நாளைக்கு எடுத்தா போதுங்க சார். ஓகே மத்தபடி ஓகே சுகர் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது 1-to-1 கவுன்சிலிங்கா தான் இருக்கணும். அது தனியா வாங்க சார். தேங்க்யூ. ஓகே. நன்றி நன்றி சார், தேங்க்யூ. அடுத்தது நான் முன்னாடியே இதுக்கு சொன்னேன். அனைத்து நோய்களுக்கும் ஒரே ப்ராடக்டா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது முன்னாடியே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நீங்க லேட்டா வந்திருக்கீங்களா என்னன்னு தெரியல. அதாவது இது உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி பண்ணிக்கும் போது உங்களோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் அதுல சேர்ந்து சரியாகும். இதுல ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாமே இதுல வந்து எராடிகேட் ஆகும். அதனாலதான் இது அனைத்து நோய்களுக்கும் ஒரே தீர்வு தான். இது மெடிசின் கிடையாது. உங்க சிஸ்டம், உங்க உடம்பு ஆரோக்கியமா உங்களை மாத்துறதுக்கான வழி. ரூபன் சார். கொஞ்சம் ஷார்ட்டா கேளுங்க சார். மணி 10 ஆயிடுச்சு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப mortality சில பேருக்கு வந்து வெறும் 2%, 3% தான் இருக்கு. அவங்க என்ன மெடிசன் எடுத்தாலும் என்ன தெரப்பி எடுத்தாலும் ஏறுதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் திருப்பி கேளுங்க சார். உங்க வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு. மொட்டாலிட்டி சொன்னீங்க டிசீஸும் சில பேருக்கு மொட்டாலிட்டி 1%, 1 மில்லியன்ல இருந்து 5 மில்லியன்ஸ்குள்ள தான் இருக்கு. ஓகே சார். கண்டிப்பா வந்து அது இன்க்ரீஸ் ஆகும் சார். இது 6 மாசத்துல இருந்து 10 மாசம் வரைக்கும் கொஞ்சம் ரெகுலரா எடுக்கிற மாதிரி இருக்கும் சார். நீ உங்களுக்கு யார்கிட்ட கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க சார். கொஞ்சம் டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணணுமா அப்படிங்கறதெல்லாம் பாத்துக்கோங்க. ஆனா கண்டிப்பா நீங்க சொல்ற விஷயங்கள், அதாவது ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, மொர்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அந்த ஸ்பெமோட மார்பேஜ் அதாவது உருவம் பெட்டரா இருக்கு. இது 3மே அதுல நடக்கும் சார். ஓகேவா? சிவராஜ் சார் திருப்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார். எப்படிப்பட்ட ஓசோமியாக்கும் சொல்லலாம் சார் புரியல. சார் எப்படிப்பட்ட குறைபாடு ஐ மீன் இல்லைங்க சார், நீங்க பேசுறது எனக்கு பிரேக் ஆகி தான் வருது. சிவராஜ் சார் திருப்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
சார் சிவராஜ் சாரோட முடிச்சுப்போம், டைம் ஆகுது சார். ப்ளீஸ் கொஞ்சம் ஷார்ட்டா கேளுங்க சார். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு குழந்தைக்கு ரைட் சைடுல ஒரு 1.5 வயசு குழந்தை லூக்கோடர்மான்னு சொல்லிட்டு இந்த வெள்ளையா இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் சார்? சார் குழந்தைங்களுக்கு கூடிய வரைக்கும் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுவோம் சார், ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு. சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. சைமன் சார். சார் வணக்கம் சார். எஸ் சார். சார் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வாங்கணும்னா எப்படி வாங்குறது சார்? யாரை கான்டாக்ட் பண்ணணும் சார்? உங்களுக்கு யார் இந்த லிங்க் அனுப்பிச்சாங்களோ அவங்கள்ட்ட கால் பண்ணுங்க சார். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி. தேங்க்யூ வெரி மச். மீண்டும் நாளை சந்திப்போம். நாளைக்கு நிஷா மேடமோட செஷன் இருக்கு, அதில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். குட் நைட்.